ஹலோ ஆல். நம்ம போன வீடியோவில் வந்து என்ன பார்த்துருந்தோம் அப்படின்னா, இன்ஸ்டியூஷன் என்ட்ரி வந்து எப்படிலாம் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வீடியோ வந்து ஃபுல் டீட்டெயிலாக பார்த்துருந்தோம். சரி, இப்போ இன்ஸ்டியூஷன் என்ட்ரி வந்து நமக்கு தெரிஞ்சிருச்சு. அதுலேருந்து வந்து ஒரு என்ட்ரி வந்து நம்ம எப்படி எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பார்ப்போம். சப்ளை டிமாண்ட் ஜோன் வந்து நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுலேருந்து இந்த இப்போ இங்கே டிமாண்ட் ஜோனுக்கு வந்ததுன்னா திரும்ப வந்து பொறுமையாக ப்ரைஸ் வந்து சப்ளை ஜோனுக்கு போகும், நமக்கு தெரியும். அதே போல் சப்ளை ஜோனுக்கு போயிடுச்சுன்னா மேபி அந்த இடத்துக்கிட்ட என்ன சிக்னல் காட்டுது, கேண்டில்ஸ் வந்து பின்பார் கேண்டிலோ இல்லை என்கல்ஃபிங் கேண்டிலோ இல்லை வந்து ஒரு ஈவினிங் ஸ்டார் கேண்டிலோ இல்லை இந்த இடத்துக்கிட்ட ஒரு மார்னிங் ஸ்டார் கேண்டிலோ எப்படி ஃபார்ம் ஆகுது அப்படின்றத பொறுத்து, டோஜி கேண்டிலோ ஃபார்ம் ஆகிறத பொறுத்து நம்ம அந்த இடத்துக்கிட்டேருந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து என்ட்ரு ஆக போகுது அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ வந்து நம்ம வந்து திரும்ப வந்து எப்போல்லாம் அந்த டிமாண்ட் சப்ளை ஜோனை ரீச் ஆக போதோ அப்போல்லாம் வந்து மார்க்கெட் வந்து திரும்ப ஒரு புல் பேக் காட்டும். திரும்ப ஒரு புல் பேக் காட்டி மேலே போகும். நமக்கு தெரியும் நார்மலாக வந்து இப்படி தான் வந்து ஸ்ட்ரக்சர் ஒர்க் ஆகிட்டு இருக்குது. பட் இப்போ என்ன கேள்வி அப்படின்னா, இப்போ இந்த இடத்துக்கு வரும்போது எனக்கு இங்கேருந்து ரிட்டர்ன் ஆகும்னு தெரியும். ஆனால் இந்த ரிட்டர்ன் ஆகிறது வந்து டைரெக்டாக இப்படி நேராக போயிட்டு உடனே ரிட்டர்ன் ஆகிடும் அப்படின்னா அதுதான் கிடையாது. இதில் இங்கே தான் வந்து நமக்கு என்ட்ரி மெத்தடுன்றது வந்து ரொம்ப உபயோகமாக இருக்குது. என்ட்ரி மெத்தட் எப்படி என்ட்ரு ஆகணும் அப்படின்றத தெரிஞ்சுக்காமல் நம்ம வந்து என்ட்ரு ஆனோம்னா நமக்கு வந்து ஓவராலாக வந்து ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா இப்படி தான் போகும் நமக்கு தெரியும். ஆனால் ப்ரைஸும் அப்படி தான் போகும். ஆனால் வந்து நம்ம என்ட்ரி போடும்போது அது வந்து 10க்கு 8 டைம் வந்து எஸ்எல் ஹிட் ஆகிடும். அப்படி இல்லாத பட்சத்தில் நம்மளோட பேலன்ஸ் இருந்ததுன்னா அதையும் வந்து எம்சிஎஸ் சம்டைம் வந்து அக்கௌண்ட் வாஷப் பண்ணி விட்ருவோம். ஏன் அப்படின்னா நம்ம யூஸ் பண்ணுறது எல்லாமே மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப கம்மியான அமௌண்ட் வச்சு தான் ட்ரேட் பண்ணுவோம். ஸோ வந்து பார்த்திங்கன்னா ஒன்று வந்து அக்கௌண்ட் வாஷ் அவுட் ஆகிடும். இல்லைனா மோஸ்ட்லி 10க்கு 8 டைம் வந்து நம்மளோட ஸ்டாப் லாஸ் வந்து ஹிட் ஆகும். ஹிட் பண்ணிவிட்டு பார்த்திங்கன்னா மார்க்கெட் வந்து அதே இதில் தான் போகும். நம்ம எதிர்பார்த்த சைட்டு தான் போகும். ஆனால் வந்து எஸ்எல்ஐ வந்து ஹிட் பண்ணி விட்ரும். ஸோ இதை வந்து எப்படி தவிர்க்கிறது அப்படின்றதுக்காக தான் வந்து ஒரு நார்மலாக வந்து இப்போ வந்து நமக்கு வந்து எப்படி வந்து ஒரு ஜோன் ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுல வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்கோ, அது போல் இந்த இன்ஸ்டியூஷன் என்ட்ரி ஆகி அவங்க வந்து எப்படி வந்து ஒரு ப்ரைஸை மூவ் பண்ணுவாங்க அப்படின்றதுலையும் வந்து நிறைய பேட்டர்ன்ஸ் இருக்குது. அது மெயின் ஸ்ட்ரக்சர் என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுப்போம் இன்றைக்கி. ஃபுல் டீலாக தெரிஞ்சுப்போம். ஓகேவா? ஓகே. இப்போ வந்து இப்போ இந்த பிக்சர் வந்து பாருங்கள். இது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி உங்களுக்கு சொல்லியிருப்பேன். ஒரு ப்ரைஸ் வந்து ஒரு மேலே இது வந்து செல்லோட ஹை, அதாவது சப்ளை ஜோனுக்கு போயிட்டு ரிஜெக்ட் ஆகுது. இது வந்து ஒரு நல்ல லோ எடுத்துகிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் வந்து ட்ரெண்டு சேஞ்ச் ஆகுது. ஓகேவா? இது ரெண்டு தான் வந்து மெயின் கான்செப்ட். இதில் பேசிக் ஸ்ட்ரக்சர் இது. ஓகேவா? இப்போ வந்து ஃபஸ்ட்டு வந்து ஒரு ப்ரைஸ் வந்து செல்லுக்கு போச்சுன்னா என்ன நடக்கும்? நார்மலாக வந்து இப்போ பையிலேருந்து செல்லுக்கு போகுது அப்படின்னா இங்கே ஒரு ஹை ஃபார்ம் பண்ணணும், இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணணும், திரும்ப ஒரு ஹையர் லோ இப்படி ஃபார்ம் பண்ணணும். திரும்ப என்ன பண்ணணும், இப்படி ஹையர் ஹை போயிட்டு ஹையர் லோ வந்து இதுக்கு ஈக்குவலாக வந்து ஹையர் லோ ஃபார்ம் பண்ணணும். இதுக்கு ஈக்குவலாக ஃபார்ம் பண்ணணும். பட் வந்து சம்டைம் வந்து இது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த ஹையை வந்து உடச்சிட்டு கீழே வர மாதிரி காட்டும். கொஞ்சம் கீழே வர மாதிரி வரும். ஓகேவா? இங்கேயே வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ஒரு சின்ன மூமெண்டம் வந்து ப்ரைஸ் வந்து வேறு மாதிரி இந்த ஹையை உடச்சிட்டு கீழே வருது. ஓகேவா? இது வந்து ஸ்டில் வந்து மார்க்கெட் சேஞ்ச் ஆகிடுச்சா அப்படின்னா கிடையாது. இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் அப்படின்னா என்ன அப்படின்னா மார்க்கெட் வந்து சேஞ்ச் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத நம்ம வந்து கொஞ்சம் எச்சரிக்கையாக பார்க்கணும் அப்படின்றது தான். ஓகேவா? இப்போ வந்து நமக்கு வந்து இந்த இடத்துக்கிட்ட இது வந்து இப்போ நியூ ஹையர் லோ. ஓகேவா? நம்ம எப்போதுமே மேலே போகும்போது ஹையர் லோவை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். கீழே வரும்போது லோவர் ஹையை தான் ஃபோக்கஸ் பண்ணணும். என்ன தான் நம்ம ரெண்டையும் பார்த்தாலும் எது வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னா இதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்னா ப்ரைஸ் வந்து எப்போ வேணாலும் இந்த லோவர் லோ வந்து உடச்சிட்டு மேலே போயிட்டே இருக்கும். ஆனால் ஒரு வாட்டி லோவர் ஹை வச்சுதுன்னா அதை உடைக்காது. சப்போஸ் அதை உடச்சிதுன்னா திரும்ப வந்து இது பை ட்ரெண்டுக்கு போகிறதா அர்த்தம். ஸோ வந்து ஃபுல் ட்ரெண்டுமே மாறிடும். ஸோ வந்து மேலேருந்து வரும்போது லோவர் ஹையும், கீழேருந்து போகும்போது ஹையர் லோவும் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? அது ஞாபகம் வச்சுக்கோங்க. சரி, இப்போ வந்து ஒரு வாட்டி சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் பண்ணிடுச்சு. நெக்ஸ்ட்டு என்ன பண்ணும், உடனே வந்து நேராக மார்க்கெட் இப்படி போயிடுமானா போகாது. திரும்ப வந்து ஒரு வாட்டி திரும்ப ஹை கொடுக்குற மாதிரி கொடுத்து இதை பிரேக் அவுட் பண்ணிவிட்டு இந்த கேண்டில் வந்து எங்கே வந்து முடியுது அப்படின்னு சொல்லிட்டு பாருங்கள். அதாவது இப்போ நம்ம லாஸ்ட்டாக மார்க் பண்ணியிருக்கிறது இதுதான் வந்து ஹையர் லோ. ஸோ நம்மளோட ஸ்ட்ரக்சர் படி ப்ரைஸ் இதை உடைக்கிற வரைக்கும் இது வந்து பை தான். எப்போ வந்து இந்த இடத்த உடைச்சிட்டு கீழே வருதோ அப்போ வந்து இது பிரேக் அவுட் பண்ணிடுச்சுன்னு அர்த்தம். ஸோ இந்த இடத்த நம்ம வந்து எப்படி மார்க் பண்ணுவோம்னா இப்போ வந்து இது பை ட்ரெண்ட்லேருந்து திரும்ப செல் ட்ரெண்டுக்கு மாறுது. ஏன் நம்ம சொல்லியிருந்தோம்
நமக்கு கீழேருந்து வரும்போது ஹையர் லோவை உடைக்கக்கூடாது. ஹையர் லோவை உடைச்சிருச்சு அப்படின்னா அந்த ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருச்சுன்னு அர்த்தம். நார்மலாக பிரேக் அவுட் கொடுத்த பிறகு ப்ரைஸ் என்ன பண்ணும் அப்படின்னா, ஒரு வாட்டி ஆல்ரெடி இங்கே ஹை வச்சுருக்கு, ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துரு, இங்கேருந்து வந்து இதை பிரேக் பண்ணிடுச்சு. பிரேக் பண்ண பிறகு என்ன நடக்கும்னா திரும்ப ஒரு வாட்டி மேலே போகும். ஓகேவா? மேலே போயிட்டு இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணும். மோஸ்ட்லி எல்லா மேஜராக வந்து எல்லா இடத்துலையும் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் அப்படின்ற மாதிரி அந்த ஒரு இது ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ், இது வந்து இன்வெர்டட் ஹெட் அண்ட் ஷோல்டர்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ரக்சர், அதாவது 3 வாட்டி இல்லை 4 வாட்டி அப்படின்ற மாதிரி அந்த ஒரு 4 டைம் வந்து அந்த ஹெட் அண்ட் ஷோல்டர்ஸ் மாதிரி ஒரு வேவ்ஸ் மாதிரி ஃபார்ம் ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து மோஸ்ட்லி வந்து கீழே வரும். ஆனால் வந்து இப்போ இங்கே ஃபார்ம் ஆகிருக்க கேண்டில் இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து பார்த்தீங்கன்னா வீக்லி அல்லது டெய்லியில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான மூமெண்ட் வந்து நமக்கு காட்டும். இந்த மூமெண்ட்லாம் வந்து பார்த்தா ஈஸியாக இருக்குது. ஓகே, இப்படி ஃபார்ம் பண்ணால் அடுத்து இப்படி தான் ஃபார்ம் பண்ணோம், நம்ம வந்து இங்கே என்டர் ஆகிடலாம் நம்ம நினைப்போம். ஆனால் வந்து இது வந்து வீக்லி இல்லை டெய்லியில் ஃபார்ம் ஆகக்கூடிய கேண்டில்ஸ். ஓகேவா? ஸோ வீக்லியில் வந்து நமக்கு வந்து அழகாக இது வந்து ஃபார்ம் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்துக்காக வந்து நம்ம டைரெக்டாக இதை ஆர்டராக எடுத்துட முடியாது. ஏன் அப்படின்னா இதுவே வந்து பார்த்திங்கன்னா லோவர் டைம் ஃப்ரேமில் வந்து இந்த இடத்துக்கிட்டே வந்து இப்படி மேலே போய் கீழே வந்து திரும்ப மேலே போய் கீழே வந்து இப்படி 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 நமக்கு என்ன நடக்குதுன்னே புரியாத அளவுக்கு 4 ஹவர் போனீங்கன்னா என்னென்ன நடக்குதுன்னே புரியாது. ஆனால் ஒரு டே ட்ரெண்டில் பார்த்தீங்கன்னா இப்படி ஷார்ப்பாக மேலே போயிருக்கும், இல்லை வீக்லி டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா இப்படி ஷார்ப்பாக மேலே போயிருக்கும். ஆனால் 4 ஹவர் இல்லை 1 ஹவரில் நீங்கள் என்ட்ரி எடுக்கும்போது போகும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப குழப்பமாக இருக்கும். மேலே போகிற மாதிரி மேலே போகும், கீழே வரும். இப்போ இந்த இடம்லாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே செல் ட்ரெண்டாக மாறிடும். 4 ஹவர் 1 ஹவரில் வந்து இது வந்து ஃபுல்லாகவே அழகாக செல் ட்ரெண்ட் வந்துகிட்டே இருக்கும். இது வந்து பார்த்திங்கன்னா நல்லா பை ட்ரெண்டாக போயிட்டு இருக்கும், திரும்ப வந்து இங்கே ஒரு செல் ட்ரெண்ட் வந்துட்டு இருக்கும். இப்போ வந்து இது செல் ட்ரெண்டாக மாறிடுச்சா பை ட்ரெண்டாக மாறிடுச்சா நமக்கு தெரியவே தெரியாது, ரொம்ப குழப்பமாக இருக்கும். ஏன்னா நம்ம குழப்பத்தில் தான் வந்து அவங்க வந்து லிக்விடிட்டி எடுக்க முடியும். இன்ஸ்டியூஷன் வந்து மோஸ்ட்லி வந்து ட்ரேட் பண்ணுறது எதுக்காக நான் ஆல்ரெடி சொல்லியிருப்பேன் உங்களுக்கு. அவங்களுக்கு தேவை வந்து ஆர்டர்ஸை வந்து ப்ளேஸ் பண்ணுறதுக்கு அவங்களுக்கு தேவை லிக்விடிட்டி தேவை. லிக்விடிட்டி அப்படின்றது என்னன்னா வேறு ஒன்றும் இல்லை. இப்போ வந்து நான் வந்து ஒரு 100 லாட் பை பண்ணுறேன் அப்படின்னா, நான் 100 லாட் பை பண்ணாலும் சரி, 1000 லாட் பை பண்ணாலும் சரி, 1 லாட் பை பண்ணாலும் சரி, இப்போ நான் 1 லாட் பை பண்ணணும் அப்படின்னா எனக்கு 1 லாட் செல் பண்ணுறதுக்கு மார்க்கெட்டில் ஆள் இருக்கணும். அவங்க ஆள் இல்லாமல் 2 பேரும் ஈக்குவலாக இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்டரே ப்ளேஸ் ஆகும். பையர்ஸும் செல்லர்ஸும் இருந்தால் மட்டும்தான் ஒரு ஆர்டர் ப்ளேஸ் ஆகும். இப்போ நான் வாங்கணும் அப்படின்னா யாராவது எனக்கு விற்கணும், நான் விற்கணும் அப்படின்னா யாராவது என்கிட்டேருந்து வாங்கணும். அப்படி இருந்தால் மட்டும்தான் அந்த அந்த இந்த ஆர்டர் வந்து ப்ளேஸே ஆகும். அதுதான் வந்து லிக்விடிட்டின்னு சொல்லுவாங்க. இப்போ வந்து ஒரு இன்ஸ்டியூஷன்லாம் வந்து $1 பில்லியன், அதாவது $1 பில்லியன் மொத்தமாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு $1 ட்ரில்லியன், அதாவது ஒரு ஃபோரெக்ஸ் மார்க்கெட் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக ஒரு நாளைக்கு வந்து 6 ட்ரில்லியன் அளவுக்கு வந்து அதில் வந்து அமௌண்ட் வந்து சர்க்குலேஷன் ஆகுது, ட்ரேட் வந்து நடக்குது $6 ட்ரில்லியன். ஸோ வந்து அந்த அளவுக்கு இருக்காங்கன்னா ஒரு ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா ஒரு குறைஞ்சபட்சம் ஒரு 10 பில்லியன் 50 பில்லியன் அது மாதிரி அந்தளவுக்கு பெரிய அமௌண்ட் வச்சு ட்ரேட் பண்ணுவாங்க. இப்போ அந்த 50 பில்லியன் ட்ரேட் பண்ணும்போது அந்த அளவுக்குலாம் அவங்க வந்து என்ட்ரு ஆகணும் அப்படின்னா அவங்களுக்கு நிறைய லிக்விடிட்டி தேவை. ஸோ அதனால தான் வந்து மார்க்கெட் வந்து எப்போதுமே வந்து இது என்ன பண்ணுதுன்னா, ஏன் வந்து சிக்ஸாக்காக போகுது அப்படின்னா வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ இது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து இந்த நல்ல பெரிய மூவாக இருக்குல்ல, இது பேர் வந்து இம்பல்ஸ் மூவ்னு சொல்லுவாங்க, இம்பல்சிவ் மூவ்னு சொல்லுவாங்க. இது வந்து கரெக்ஷன் சொல்லுவாங்க, கரெக்ஷன் இல்லைனா புல் பேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் வந்து மார்க்கெட் வந்து இந்த புல் பேக் எடுக்குது, இந்த கரெக்ஷன் கொடுக்குது அப்படின்னா நேராக போயிடலாமே, அவங்கள்ட்ட தான் காசு இருக்குது, அவங்களே கொண்டு போயிடலாமே அப்படின்னா அதில் வந்து நோ பாயிண்ட். அவங்களே வந்து காசு போட்டு அவங்களே வந்து ஒன்றுமே இது பண்ண முடியாது. அவங்க மட்டுமே மூவ் பண்ணிட்டு இருந்தால் எப்படி வந்து அவங்க லிக்விடிட்டி எடுக்க முடியும்? அதனால தான் என்ன பண்ணுறாங்க, ஒரு வாட்டி இங்கேருந்து புக் பண்ணுறாங்க, இப்போ இங்கே ஸ்டார்ட் பண்ணுறாங்க அப்படின்னா இங்கே வந்து என்ட்ராவாங்க, இன்ஸ்டியூஷன் என்ட்ராவாங்க, நல்லா மேலே கொண்டு போவாங்க. திரும்ப வந்து ஒரு வாட்டி வந்து இங்கேருந்து இந்த ப்ராஃபிட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணுவாங்க, இந்த ஆஃப் ப்ராஃபிட்டை வந்து இது பண்ணுவாங்க. அதனால் இந்த மார்க்கெட் வந்து கீழே வரும். திரும்ப வந்து நம்ம நம்மளை மாதிரி இருக்க ரீட்டைல் ட்ரேடர்ஸ்லாம் வந்து இங்கே வந்துட்டு ஓகே ப்ரைஸ் வந்து ஒரு பாதி வேலை நல்ல வேலையில் வந்துருக்குன்னு சொல்லிட்டு நம்மளும் போயிட்டு என்ட்ராகும். இந்த இடத்துக்கிட்டே பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்குள்ளே இப்போ என்ன நடக்க போகுது, இப்போ இங்கேருந்து திரும்ப ப்ரைஸ் மேலே போகுது நமக்கு தெரியும். ஆனால் இந்த இடத்துக்குள்ளே நடக்கிற விஷயங்கள் மட்டும்தான் வந்து இப்போ நம்ம வந்து ஃபோக்கஸ் பண்ண போகிறோம். இங்கே தான் வந்து என்ட்ரியோட முக்கியத்துவமே இருக்குது. ஏன்னா என்ன தான் உங்களுக்கு ஸ்ட்ரக்சர் வந்து என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சிட்டாலும் எப்போ என்ட்ரி ஆகணும் எப்போ எக்ஸிட் ஆகணும் தெரியல அப்படின்னா நம்ம வந்து மோஸ்ட்லி நம்ம தான் வந்து அவங்க லிக்விடிட்டியை மாறிட்டே இருப்போம்.
ஏன்னா நம்ம நம்ம என்ன ஆர்டர்ஸ் ப்ளேஸ் பண்ணுறோமோ அவங்க நம்ம ப்ளேஸ் பண்ண ஆர்டரை வந்து அவங்க ஹிட் பண்ணால் மட்டும்தான் அவங்களுக்கு வந்து அந்த ஆர்டரே கிடைக்கும், அவங்க வந்து என்ட்ரி ஆக முடியும். ஸோ வந்து நமக்கும் அவங்களுக்கும் இருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமே என்ன அப்படின்னா, நாம் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணணும், அவங்க அந்த எஸ்எல்லை ஹிட் பண்ணி அந்த இதை கொண்டு போய் அவங்க அதுதான் வந்து அவங்க லிக்விடிட்டியாக எடுத்துகிட்டு சம்பாதிச்சுட்டு மேலே போவாங்க. ஸோ நம்ம ப்ளேஸ் பண்ணுற எஸ்எல் நம்ம நம்ம ப்ளேஸ் பண்ணுற ஆர்டர்ஸ் தான் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு கீ பாயிண்ட் உள்ளே நுழையிறதுக்கு என்ன தான் அவங்கள்ட்ட காசு இருந்தாலும். ஸோ வந்து அவங்களுக்கு ஃபோக்கஸ் என்னென்னா மோஸ்ட் ஆஃப் த ரீட்டைல் ட்ரேடர்ஸ் வந்து என்டர் ஆகணும். அதுக்கு தகுந்த மாதிரி அவங்க ஸ்ட்ரக்சர் உருவாக்குறாங்க. வா நல்லா இருக்கே ஸ்ட்ரக்சர் அழகாக வருதுன்னு சொல்லிட்டு நம்மளும் என்ன பண்ணுவோம், என்டர் ஆகும். என்டர் ஆகும்போது என்ன நடக்கும், சரி நான் உங்களுக்கு ஃபஸ்ட்டு மேஜர் ஸ்ட்ரக்சர் சொல்லிடுறேன். மேஜர் ஸ்ட்ரக்சரில் வந்து என்ன நடக்குதுன்னு சொல்லிடுறேன். அதுக்கப்புறம் வந்து இந்த இடத்துக்கிட்ட இது உள்ளே வந்து என்ன நடக்கும் அப்படின்றத வந்து நான் லெட்டர் உங்களுக்கு சொல்கிறேன். ஓகேவா? இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி இப்படி போகுது அப்படின்னா நமக்கு வந்து இந்த இடத்தோட கரெக்டாக க்ளோஸ் ஆகணும். இந்த இடத்தோட க்ளோஸ் ஆகணும். சம்டைம் வந்து இது இந்த இடத்தோட க்ளோஸ் ஆகிட்டு மேலே போகிற மாதிரி போகும். இல்லைனா சம்டைம் இங்கேயே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஹையர் ஹையை உடச்சிட்டு கீழே வரும். ஸோ இந்த ஹையர் ஹை உடச்சிட்டு கீழே வந்த உடனே வந்து இது செல் ஆகிடுச்சு அப்படின்னு இங்கே செல் பண்ணலாமா அப்படின்னா கூடாது. நம்ம வந்து வெயிட் பண்ணணும். எப்போதுமே வந்து ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி வந்துருச்சு அப்படின்னா இங்கே பாருங்கள், இந்த ஹையை விட கொஞ்சம் கீழே வந்திருக்கு. இது வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டர்னு சொல்லுவோம். இதை உடச்ச பிறகு திரும்ப என்ன பண்ணியிருக்கு, திரும்ப ஒரு வாட்டி மார்க்கெட்டை மேலே கொண்டு போயிட்டு திரும்ப வந்து இதை பிரேக் அவுட் பண்ணியிருக்கு. இதுதான் வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்கிறது. பிஓஎஸ்ன்னு நம்ம ஷார்ட்டாக நான் போட்டிருப்பேன் நிறையா வீடியோஸில். இது வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். அதாவது பை ட்ரெண்டாக இருந்தது செல் ட்ரெண்டாக மாறிடுச்சு. இங்கே செல் ட்ரெண்டாக இருக்கிறது பை ட்ரெண்டாக மாறுது. அப்படின்றத வந்து எந்த பக்கம் மாறினாலும் அதை வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். ஃபஸ்ட்டு வந்து ஒரு சைன் காட்டும், சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் ஒரு சைன் காட்டும். ஒரு ட்ரெண்ட்லேருந்து ஒரு ட்ரெண்டு மாறப்போதுன்னு சைன் காட்டும். இங்கே வந்து நம்ம வெயிட் பண்ணணும். அடுத்து வந்து மார்க்கெட் வந்து பிரேக் அவுட் கொடுக்கறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்த பிறகு என்ன பண்ணோம் அப்படின்னா அழகாக திரும்ப மேலே போயிட்டு திரும்ப ஒரு லோவர் ஹை இங்கே இப்போ ஏன்னா இது வந்து பைலேருந்து செல்லாக மாறிடுச்சு. அதே போல் இப்போ இங்கே வந்துடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து இங்கே பிரேக் அவுட் இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் கொடுத்துச்சு, இங்கே பிரேக் அவுட் பண்ணிடுச்சு. திரும்ப வந்து இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணும். ஸோ இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம என்ட்ரி. அதே போல் இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம என்ட்ரி. எப்போ பிரேக் அவுட் கொடுத்து ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்தோன்னே என்ட்ரு ஆகிடக்கூடாது. பிரேக் அவுட் கொடுத்து திரும்ப வந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணும். இந்த இடத்துக்கிட்ட தான் நம்ம என்ட்ரி. ஓகேவா? அதே போல் இங்கே தான் நம்ம என்ட்ரி. இதுதான் வந்து நார்மலாக ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். எப்போ வந்து ஒரு ப்ரைஸ் வந்து பிரேக் அவுட் கொடுத்தாலுமே அடுத்து வந்து திரும்ப அதே டைரெக்ஷனில் மேலே போய் நமக்கு ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு தான் வந்து திரும்ப அது கீழே வரும். இங்கே என்ன தான் நமக்கு பை ட்ரெண்டாக மாறினாலுமே ஒரு பிரேக் அவுட் கொடுத்த பிறகு திரும்ப கீழே வந்து ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து நமக்கு மேலே போகும். இதுதான் வந்து பேசிக் ஸ்ட்ரக்சர். இது அடிப்படை. இது வந்து ரொம்ப பேசிக்கு. இதுக்கப்புறம் இதுக்குள்ளே நடக்கிறதெல்லாம் எப்படி வந்து நம்ம அனலைஸ் பண்ணணும் அப்படின்றத ப்ரீஃபாக பார்ப்போம். ஞாபகம் வச்சுக்கோங்க, எப்போ பிரேக் அவுட் கொடுத்தாலும் உடனே வந்து பிரேக் அவுட் கொடுத்த உடனே என்ட்ரு ஆகக்கூடாது. ஒரு வாட்டி ப்ரைஸ் திரும்ப வந்துட்டு திரும்ப அதுக்கு நம்ம எந்த இப்போ வந்து பை ட்ரெண்ட்லேருந்து செல் ட்ரெண்டாக மாறுதுன்னா திரும்ப பை ட்ரெண்ட்லேயே போகிற மாதிரி போய் ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் தான் கீழே வரும். அதே போல் பை ட்ரெண்டாக இருந்தாலுமே நல்ல பை ட்ரெண்ட் போகிற மாதிரி போயிட்டு திரும்ப செல் ட்ரெண்ட் ஆகிற மாதிரி கீழே வந்துட்டு ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும். இதில் வந்து என்ன ரூல்ஸ் அப்படின்னா, இப்போ வந்து ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்த பிறகு இதுதான் வந்து கடைசி வந்து லோவர் ஹை. அதே போல் இங்கே வந்து இதுதான் வந்து இந்த கடைசி ஹையர் லோ. ஸோ ஒரு வாட்டி பிரேக் அவுட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போகும்போது இந்த ப்ரைஸ் லெவலில் உடச்சிடக்கூடாது. இதை உடச்சிருச்சு அப்படின்னா இது வந்து திரும்ப வந்து பை ட்ரெண்டாக மாறிடும். அதே போல் இது வந்து இதை உடச்சிட்டு இந்த லெவலில் உடைக்கக்கூடாது. இதை உடச்சிட்டு ப்ரைஸ் கீழே போச்சு அப்படின்னா இது வந்து செல் ட்ரெண்ட் வந்து இன்னும் கண்டினியூஸ் ஆகுதுன்னு அர்த்தம். இங்கே வந்து பிரேக் அவுட் நம்ம எதிர்பார்க்கக்கூடாது. அந்த பிரேக் அவுட் வந்து எது வரைக்கும் வேல்யூ அப்படின்னா இதை உடைக்காத வரைக்கும். அதே போல் இதை உடைக்காத வரைக்கும். அதுக்கப்புறம் என்னென்னா இப்போ ஒன்ஸ் பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப போயிட்டு ஃபார்மாக ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணும். இது வந்து லோவர் ஹையாகவும் இந்த இடத்துக்கிட்ட வந்து ஒரு ஹையர் லோவும் ஃபார்ம் பண்ணும். ஓகேவா? இதுக்கப்புறம் என்ன ரூல்ஸ் அப்படின்னா இதை பார்க்கக்கூடாது. இதுதான் வேலிட். ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து இந்த லெவலில் உடைக்கக்கூடாது. இப்படி வந்துட்டு திரும்ப இந்த லெவலில் உடைச்சிருச்சு அப்படின்னா இப்போ அந்த பிரேக் அவுட் வந்து இன்வேலிட் ஆகிடும். எது வரைக்கும் அப்படின்னா இது வரைக்கும் கூட இது செல்லாக இருக்கலாம். பட் இதையும் ஃபுல்லாக உடைச்சிருச்சு அப்படின்னா மொத்தமாகவே சேஞ்ச் ஆகிடுச்சு. இது வந்து இன்னும் ஸ்டில் பை அப்படின்னு அர்த்தம். சம்டைம் வந்து இது வந்து பார்த்திங்கன்னா நிறைய டைம் நடக்கும். இங்கே வந்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துட்டு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. திரும்ப வந்து லோவர் ஹை ஃபார்ம் பண்ணும். திரும்ப என்ன பண்ணும், மேலே போகிற மாதிரி போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட சம்டைம் லிக்விடிட்டி அதிகமாக இருக்கும். ஸோ வந்து இங்கே வந்து எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகும். இது வந்து நார்மல் தான்.
ஸோ மோஸ்ட்லி வந்து மேஜராக நம்ம என்ன நினைக்கணும், என்ன பார்க்கணும் அப்படின்னா இதை உடைக்கக்கூடாது. இதை உடைச்சிருச்சுன்னா ட்ரெண்ட் வந்து இன்னும் கண்டினியூஸ் ஆகுது, இங்கே வந்து பிரேக் அவுட் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். அதே போல் இதை உடைச்சிருச்சு அப்படின்னா இங்கே ட்ரெண்ட் வந்து கண்டினியூ ஆகுது, பிரேக் அவுட் நடக்கலை அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? திரும்ப அப்படியே மேலே போயிட்டு திரும்ப அடுத்த இது கூட பிரேக் அவுட் வந்து ஃபார்ம் ஆகும். ஓகேவா? இதுதான் வந்து இதில் கவனிக்க வேண்டிய மேஜர் விஷயம். ஸோ ஒன்ஸ் வந்து இதை பண்ணிவிட்டு இங்கே ஒரு லோவர் ஹை ஸ்ட்ராங்காக வச்சுட்டு ப்ரைஸ் இதை விட்டு இந்த லெவலை விட்டு மூவ் ஆகிடுச்சு, இந்த லாஸ்ட்டு லோவரில் உடச்சி மூவ் ஆகிடுச்சு அப்படின்ற பட்சத்தில் இதை வந்து அடுத்த ஸ்ட்ராங் லெவலாக நம்ம எடுத்துக்கணும். அதே போல் இப்போ திரும்ப இப்படி ஃபார்ம் ஆகும், திரும்ப இப்படி வரும், அப்புறம் இதை வந்து நம்ம லோவர் ஹையாக உடைக்கணும், எடுத்துக்கணும். எப்போ வந்து இந்த லெவலை உடைக்குதோ ப்ரைஸ் வந்து திரும்ப மாறுது அப்படின்னு அர்த்தம். அதே போல் இங்கேயும் அப்படி தான். இப்போ இங்கே ஹையர் லோ, இங்கே ஹையர் லோ இருக்குது, அடுத்து இந்த ஹையர் லோவை நம்ம ஸ்ட்ராங்காக எடுக்கணும். அடுத்து என்ன பண்ணணும், மேலே போயிட்டு திரும்ப ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணணும், இங்கே ஒரு ஹையர் லோ. இதுதான் நம்ம கடைசியாக எடுத்துக்கணும். ஸோ ப்ரைஸ் இது வரைக்கும் இங்கே வர வரைக்கும் இப்படி வந்துட்டு சம்டைம் வந்து ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ மேலே போகுதுன்னு அப்படின்னு வச்சுங்களேன், இங்கேருந்து மேலே போகுது, இப்படி மேலே போகுது அப்படின்னா இங்கேயே உடச்சிட்டு வரணும்னு அவசியம் கிடையாது. இது வரைக்கும் இந்த லெவல் வரைக்கும் கூட வந்துட்டு திரும்ப இப்படி பொறுமையாக மேலே போகலாம். இது வரைக்குமே கன்சிடர் வந்து பை தான். எப்போ இந்த லாஸ்ட்டு ஹையர் லோவை முழுசாக உடச்சி பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப இப்படி வருதோ அப்போ தான் வந்து இது செல்லாக மாறும். ஓகேவா? அதே போல் தான் இங்கேயும் ப்ரைஸ் வந்து இப்போ வந்து பார்த்தீங்கன்னா செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இப்படி வருதா, இப்படி வந்துட்டு இந்த லெவல் இங்கேயே நிற்கணும் அப்படின்னு அவசியம் கிடையாது. இது வரைக்கும் கூட போயிட்டு வரலாம், இந்த இடம் வரைக்கும் கூட போயிட்டு திரும்ப ரிட்டர்னும் வரலாம். இது மாதிரியும் செல்லு நடக்கும். எப்போதுமே இது வந்து புக்கில் இருக்க மாதிரியே புக்கில் இருக்க மாதிரி நடக்கும் அப்படின்னா ஒரே ஷார்ப்பாக நடக்குமானா நடக்காது, என்றைக்குமே நடக்காது. மார்க்கெட்டை வந்து ஏகப்பட்ட வேரியேஷன் காட்டி நம்ம லிக்விடிட்டியை என்டர் ஆகிறதுக்கு, கிராப் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ண முடியுமோ எல்லாமே அந்த இன்ஸ்டியூஷன் பண்ணுவாங்க. ஏன்னா அவங்க ஏர்ன் பண்ணுறதும் அதில் தான், அவங்க என்டர் ஆகிறதுக்கான கீயே வந்து நம்ம தான். ஸோ வந்து அவங்க லிக்விடிட்டி பண்ணி தான் ஆகணும், வேறு வழி இல்லை. ஸோ வந்து நாம் இதில் பண்ணக்கூடியது என்னென்னா நம்ம லிக்விடிட்டி ஆகாமல் நாம் வந்து அவங்க என்டர் ஆகும்போது அவங்க கூடயே என்டர் ஆகி நம்ம ட்ரேட் பண்ணுறது மட்டும்தான். இதில் நம்ம மோஸ்ட்லி எங்கே என்டர் ஆக பார்க்கணும் அப்படின்னா எப்போதுமே இந்த கரெக்ஷன் மூவில் என்டர் ஆக பார்க்கக்கூடாது. எப்போ இது முடிச்சுட்டு திரும்ப ஒரு இம்பல்சிவான மூவ் ஆகிறதோ இதில் அவங்க கூட என்டர் ஆனோம்னா தான் நமக்கு ஒரு நல்ல ஒரு ப்ராஃபிட் கிடைக்கும், ஒரு ரிஸ்க் ரிவார்டு கிடைக்கும். அதே போல் இங்கேயும் அப்படி தான். ப்ரைஸ் வந்து நல்லா மூவ் ஆகிட்டு இருக்குது. இப்போ இங்கே பார்க்குறீங்க இது பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, உடனே போயிட்டு இங்கே பை பண்ணு அப்படின்னு பை ஆகக்கூடாது. போயிட்டு திரும்ப ஒரு இந்த இடத்துக்கு நேராக ஒரு ஹையரில் திரும்ப வந்து ஒரு ரீட்ரேஸ் எடுக்கும். இந்த ரீட்ரேஸில் தான் நம்ம என்ட்ரி எதிர்பார்க்கணும். ஓகேவா? நம்ம என்ட்ரி எதிர்பார்க்க வேண்டியது இந்த இடத்துல தான், நம்ம என்ட்ரி எதிர்பார்க்க வேண்டியது இந்த இடத்துல தான். அதுவும் இந்த ஸ்டார்டிங்கில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நல்லது. ஒரு ட்ரெண்ட் வந்து ஃபுல்லாக சேஞ்ச் ஆக போகிற இந்த இடத்துல எதிர்பார்த்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து நல்ல ஒரு மூமெண்ட் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம். அதே போல் இந்த ஹையில் எதிர்பார்த்தீங்க அப்படின்னா ஒரு நல்ல மூமெண்ட் வந்து எதிர்பார்க்கலாம். சரி, ஓகே. இப்போ வந்து ஒரு என்ட்ரி எந்த இடத்துல எதிர்பார்க்கணும், ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் எப்படி ஃபார்ம் ஆகும் அப்படின்றத பார்த்துருக்கோம். ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் ஃபார்ம் ஆன பிறகு இப்போ நான் சொல்லிட்டேன், இதெல்லாம் வந்து வீக்லி இல்லை டெய்லியில் தான் வந்து இந்த மாதிரி ஒரு ஷார்ப்பான புக்கில் இருக்க மாதிரி ஒரு கேண்டெல்லாம் நடக்கும். ஆனால் உள்ளே போய் பார்த்தீங்க அப்படின்னா இங்கேயே வந்து 1008 லோ ஹை இப்படி ரொம்ப குழப்பமாக இருக்கும். நான் வந்து லைவ் ட்ரேடில் காட்டுறேன். ஐ மீன் கரண்ட் மார்க்கெட்டில் வந்து எப்படி அதை சார்ட்டில் வந்து பார்க்கணுன்னு சொல்லி காட்டுறேன். ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இதில் வந்து குழப்பக்கூடாது. என்ன பண்ணணும், இப்போ வந்து இது மாதிரி நடந்துகிட்ருக்கு அப்படின்னா முதல்ல வீக்லி ட்ரெண்டில் போயிட்டு என்ன நடந்துகிட்ருக்கு. இப்போ சப்போஸ் வந்து மார்க்கெட் இங்கேருந்து வந்து இங்கே வந்துட்டு திரும்ப இப்படி ஒரு பிரேக் எடுத்திருக்கு அப்படின்னா ஓகே, இங்கே வந்து இப்படி நடந்திருக்குன்னா இதை உடச்சிருக்கு, ஸோ வந்து இங்கே சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எதிர்பார்க்கணும். ஸோ அடுத்து வந்து என்ன நடக்கலாம் அப்படின்னா நம்ம மார்க்கெட்டு எங்கே வேணாலும் போகலாம். இதை உடச்சிட்டு இதை எப்போ உடச்சிட்டு கீழே போதோ அப்போ வந்து பிரேக் அவுட் நடக்குது. ஸோ நம்ம வந்து அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய லோவர் ஹையில் நாம் வந்து என்ட்ரிக்கு வெயிட் பண்ணணும். ஓகேவா? இதான் நான் சிம்பிள் கான்செப்ட். அதே போல் ப்ரைஸ் கீழே வந்துட்டுருக்கு, எவ்வளோ வேணாலும் கீழே வரலாம். எப்போ வந்துட்டு இந்த லோவர் லோவை கிராஸ் பண்ணி மேலே போகுது, இது 50%, அதாவது இது வந்து ஃபார்ம் ஆகிறது 50% சொல்லுவாங்க. இந்த 50%க்கு மேலே எப்போ மேலே போகுதோ அப்போ வந்து நம்ம வந்து இங்கே ஏதோ ஒரு சேஞ்ச் ஆஃப் கேரக்டர் நடக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு எதிர்பார்க்கலாம். ஆனால் இங்கே என்ட்ரு ஆகக்கூடாது. இங்கே ஜஸ்ட்டு வந்து மார்க்கெட் என்ன நடக்குதுன்னு அப்சர்வ் தான் பண்ணணும். இது முடிஞ்ச பிறகு திரும்ப வந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து பிரேக் அவுட் கொடுக்கணும். இங்கே ஃபார்ம் பண்ணியிருக்க லோவர் ஹையை வந்து உடச்சிட்டு பிரேக் அவுட் கொடுக்கணும். பிரேக் அவுட் கொடுத்துச்சு அப்படின்னா நாம் வந்து அடுத்து என்ன பண்ணணும், உடனே பிரேக் அவுட் கொடுத்தோன்னே என்ட்ரு ஆகக்கூடாது. அடுத்து வெயிட் பண்ணி ஃபார்ம் ஆகக்கூடிய ஹையர் லோவ்லேயோ இல்லை வந்து ஒரு லோவர் ஹைலையோ நம்ம என்ட்ரியை எதிர்பார்க்கணும். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், எந்த இடத்துக்கிட்ட என்ட்ரு ஆகணும் அப்படின்றதான் கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம். ஓகேவா? இதுதான் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட். அது ஸ்மார்ட் மணி லிக்விடிட்டி கான்செப்ட்னு சொல்லுவாங்க. எந்த இடத்துல என்ட்ரு ஆகணும் அப்படின்றத நம்ம இது பண்ணியிருக்கோம். இப்போ வந்து
ஸ்மார்ட் மணிஸ் வந்து அவங்க என்டர் ஆகிறதுலே வந்து ஏகப்பட்ட கிட்டத்தட்ட ஹண்ட்ரட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஹண்ட்ரட் ஆஃப் பேட்டர்ன் தௌசண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் இருக்குது. அவங்க வந்து ஒரே மாதிரி என்டர் ஆக மாட்டாங்க. அவங்க வந்து லிக்விடிட்டியை கிராப் பண்ணுறதுக்காக எப்படி வேணாலும் என்டர் ஆவாங்க. அதில் சிலதை மட்டும் நான் இப்போ உங்களுக்கு காட்டுறேன். அதை மட்டும் பாருங்கள். அது வந்து 100% நடக்குமா அப்படின்னா அது 100% அப்படி இருக்காது. ஓகேவா? இப்போ வந்து நம்ம வந்து ஆல்ரெடி வந்து எப்படி ஒரு இடத்துல என்டர் ஆகணும்னு சொல்லி பார்த்தோம். இப்போ இந்த மூவ்லாம் பாருங்கள். இப்போ இது வந்து எப்படி காட்டும்னா அங்கே வந்து டைரெக்டாக ஒரு வீக்லியில் வந்து இப்படி போயிட்டு இப்படி ஒரே ஸ்ட்ரைட்டாக வரும். இது வந்து ஒரே ஸ்ட்ரைட்டாக இப்படி போயிட்டு இப்படி கீழே வர மாதிரி காட்டும். ஆனால் இதுக்குள்ளே பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து நமக்கு பை ஆகும், திரும்ப மேலே போகிற மாதிரி காட்டும், திரும்ப செல் ஆகும். நமக்கு வந்து நம்மளை கன்ஃபியூஷன் பண்ணிவிட்டு இப்போ இந்த இடத்துல என்ன நடக்கும் அப்படின்னா இப்போ வந்து நார்மலாக ட்ரேடர்ஸ் வந்து ஒரு 4 ஹவரில் இது நடக்குதுன்னு வச்சுக்கோங்க. இது வந்து ஒரு டே டைம் ஃப்ரேமு. பட் இந்த இது நடக்கிறது வந்து ஒரு 4 ஹவரில் வந்து ஒரு பையாக காட்டுது. அப்போ என்ன பண்ணுவாங்க, நம்ம வந்து 4 ஹவர் நேராக போயிட்டு இதை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். இப்போ இதை மட்டும் தான் நம்ம பார்க்க முடியுது. இந்த பெரிய லெவலில் வீக்லி லெவல் நடக்கிறதெல்லாம் நமக்கு தெரியல. நம்ம வந்து ஒரு நாளைக்கு ஸ்கால்பிங் எல்லோ இன்டர்டே எடுக்கும்போது இந்த லெவல் மட்டும் தான் பார்ப்போம். இப்போ என்ன நடக்கும், நம்ம வந்து இந்த இடத்துக்கிட்ட பார்த்தோன்னே ஓகே ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகிடுச்சு, திரும்ப ஒரு ஹை எடுக்கும்போது நம்ம பை பண்ணுவோம். ஓகேவா? பை பண்ணிவிட்டு திரும்ப மேலே போவோம். இங்கே என்ன பண்ணுவாங்க, ஓகே இங்கே இந்த லெவல்லேருந்து ஏற்கனவே அந்த லெவல்லேருந்து திரும்ப ரிட்டர்ன் ஆகுன்னு சொல்லிட்டு இங்கே செல்லர்ஸ் வந்து செல் பண்ணுவாங்க, இங்கே பை பண்ணுவாங்க. ரீட்டைல் ட்ரேடர்ஸ் இங்கே பை பண்ணுவாங்க, இங்கே செல் பண்ணுவாங்க. திரும்ப என்ன பண்ணுவாங்க, கீழே போகிற மாதிரி போய் இங்கே இருக்க எஸ்எல்லை ஹிட் பண்ணிவிட்டு இங்கே விற்க விட்டு இங்கே இருக்க எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப நேராக இங்கே போய் இங்கே இருக்க செல்லர்ஸோட எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப மார்க்கெட்டே கீழே வரும். ஓகேவா? இது போல் 1 2 கிடையாது, ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஓகேவா? இங்கே பாருங்கள். இது வந்து பையில் நடக்கக்கூடிய, அதாவது இது வந்து என்ன சொல்கிறதுனா செல்லில் நடக்கக்கூடிய இதெல்லாம் வந்து சொல்கிறேன் நான். இதெல்லாம் வந்து செல்லில் நடக்கக்கூடியது. மேலே வந்து என்ன வேணாலும் நடக்கலாம், எப்படி எப்படிலாம் நடக்கும்னு சொல்லிட்டு பாருங்கள். ஓகேவா? இப்போ இந்த இதை எடுத்துக்கோங்க, எப்படி இது பண்ணியிருக்காங்கன்னு பாருங்கள். ப்ரைஸ் வந்து ஒரு டாப் லெவலில் நல்லா ரீச் ஆகிடுச்சு, திரும்ப வரப்போகுது. இது வந்து பார்த்திங்கன்னா வீக்லியில் டெய்லியில் வந்து பார்த்திங்கன்னா இப்படி ஒரே கேண்டில் இப்படி வந்துட்டு கீழே வந்துடும். ஆனால் வந்து 4 ஹவர்ஸில் போய் பார்த்திங்க அப்படின்னா இங்கே வந்து மேலே போகிற மாதிரி பை கொடுத்துருக்கான். சரி இங்கே நம்ம என்ட்ரு ஆகும். சரி இதுக்கு மேலே கீழே போனால் எஸ்எல் போட்டுட்டு நம்ம இங்கே என்ட்ரு ஆகும். அடுத்து இங்கே என்ன வரும்போது இங்கே என்ன நடக்கும், திரும்ப இந்த இடத்துக்கு நேராகவே மார்க்கெட் வந்து திரும்புதுன்னு சொல்லிட்டு நம்ம இங்கே செல் ஆர்டர் போடுவோம். இங்கே கீழே போகும், இதை உடச்சிட்டு கீழே போகும், நம்ம வெயிட் பண்ணிகிட்டு இருப்போம். ஆனால் மார்க்கெட் என்ன நடக்கும், இங்கே வந்துட்டு இங்கே ஒரு விக்கி விட்டு இங்கே இருக்க 2 எஸ்எல்லையும் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப மேலே போய் இங்கே இருக்க எஸ்எல்லையும் ஹிட் பண்ணிவிட்டு திரும்ப கீழே போகும். நமக்கு வந்து நல்லா தெரியும் ப்ரைஸ் வந்து இப்படி மேலே போயிடுச்சு, ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, திரும்ப வந்து ஒரு லோ ஹை ஃபார்ம் பண்ணிவிட்டு கீழே தான் வரப்போகுது, நமக்கு நல்லா தெரியும். நம்ம மோஸ்ட்லி வந்து அந்த இதெல்லாம் வந்து கரெக்டாக மார்க் பண்ணிடுவோம். பட் வந்து இங்கே என்ன பிரச்சனை அப்படின்னா இது வந்து எப்படி எந்த விதமான லிக்விடிட்டிலாம் கிராப் பண்ணிவிட்டு திரும்ப கீழே வரப்போகுது. இது நடக்கிறதுக்கு வந்து கிட்டத்தட்ட 1 நாள் 2 நாள் கூட ஆகும். நம்ம மார்க்கெட்டில் புக்கில் பார்க்கும்போது ஈஸியாக இருக்கும், இது ஒரே நாளில் அப்படி நடக்கிற மாதிரி இருக்கும், 1 மணி நேரத்தில் நடக்கிற மாதிரி இருக்கும். ஆனால் நீங்கள் இதுக்கு நடக்கிறதுக்கு கிட்டத்தட்ட சம்டைம் 2 நாள் இல்லை 3 நாள் கூட வெயிட் பண்ணணும், 1 வாரம் கூட வெயிட் பண்ணுற மாதிரி இருக்கும். இதில் வெயிட் பண்ணணும். அதுவும் இல்லாமல் வந்து கரெக்டான டைமில் வந்து நம்ம என்ட்ரி ஆகணும், கரெக்டான டைமில் எக்ஸிட் ஆகணும். இதுதான் ரொம்ப முக்கியம். இப்போ நம்ம ஒரு லாங் டேர்ம் வந்து என்ட்ரியை இது பண்ணுறோம், ஒரு பெரிய என்ட்ரியை வந்து நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா வெறும் ஸ்கேல்பிங் பண்ணாமல் ஒரு நல்ல ஒரு டீசெண்டான ரிஸ்க் ரிவார்டோட நம்ம ஃபோக்கஸ் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்படின்னா நம்ம இந்த லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும். இங்கே வந்து மார்க்கெட் வந்துருச்சு, திரும்ப மேலே போயிருக்கு, இது வந்து நல்லா ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. ஸோ இப்போ இதை வந்து பிரேக் அவுட் பண்ணிடுச்சு, ப்ரைஸ் வந்து இப்போ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. ஓகேவா? பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப நமக்கு என்ன ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருப்பேன் நான் பெரிய ஸ்ட்ரக்சரில். ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்த பிறகு திரும்ப ஒரு லோவர் ஹை வந்து ஃபார்ம் ஆகணும். ஸோ இந்த லோவர் ஹையில் தான் வந்து நாம் என்ட்ரி எதிர்பார்க்கணும்னு சொல்லியிருப்பேன். ஸோ இப்போ நம்ம இங்கே வர வரைக்கும் இங்கே என்ன நடந்தாலும் நம்ம வந்து ஆசைப்படக்கூடாது, இங்கே ஒரு சின்ன பை பண்ணி பார்க்கலாமே அப்படின்னு ட்ரை பண்ணக்கூடாது. ஏன்னா இது வந்து ஓவராலாக செல் ட்ரெண்டில் இருக்குது. இந்த ட்ரெண்ட் வந்து எப்போ வேணாலும் இங்கேருந்து இப்படியே கூட செல்லில் மாறலாம், இல்லை எப்படி வேணாலும் மாறலாம், கீழே போயிட்டு திரும்ப கூட மேலே வந்து இப்படி வந்துட்டு போகலாம். ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் இருக்குது. ஸோ வந்து நம்மளோட ஃபோக்கஸ் வந்து ஒன்லி வந்து ஒரு ஹை ப்ராஃபிட் ஹை ரிஸ்க் ரிவார்ட். இது வந்து ஒன்று வாங்கினா 3 ரிவார்ட், 1% ரிஸ்க் எடுத்தோம் அப்படின்னா 3% ரிவார்டு. இப்போ 50 ரூபா இதில் லாஸ் பண்ணுறதுக்கு நம்ம வாய்ப்பு இருக்குன்னா 150 ரூபா சம்பாதிக்கிறதுக்கு வாய்ப்பு இருந்தால் மட்டும்தான் நம்ம இந்த ஒரு ட்ரேடை வந்து எக்ஸிக்யூட் பண்ணணும். எப்போதுமே அது மாதிரி பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு லாங் டேர்மில் வந்து நீங்கள் 10க்கு 7 ட்ரேடை வந்து லாஸ் பண்ணாலுமே நீங்கள் வந்து ஓவராலாக பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் அக்கௌண்ட் வந்து ப்ராஃபிட்டில் இருக்கும். ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து இது வந்து இப்போ நெட்டில் போய்ட்டு பார்த்தீங்க அப்படின்னாலே இந்த இன்ஸ்டியூஷனோட என்ட்ரி பேட்டர்ன் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நிறைய டிஃப்ரெண்ட்டாக வரும்.
இது ஜஸ்ட்டு இது மட்டும் மேஜராக நடக்கக்கூடியது, ஜஸ்ட்டு பார்த்து வச்சுக்கோங்க. ஓகேவா? அடுத்து இப்போ எப்படிலாம் என்டர் ஆகிருக்கா பாருங்கள். இது வந்து செல்லு தான். இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து இந்த இடம் வந்து எப்படி நடக்கும்னா, பிக் பேட்டர்னில் வந்து ஒரு வீக்லி இல்லை டெய்லியில் வந்து எப்படி காட்டுவாங்கன்னா, இப்படி போயிட்டு இப்படி நடந்துட்டு இப்படி ஒரு இதில் இப்படி கீழே வந்துடும். இந்த இது இங்கே இந்த இது வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரே கேண்டிலாக ஃபார்ம் ஆகிடும். ஆனால் வந்து லோவர் டைமில் பார்த்தீங்கன்னா மேலே கீழே எம் பேட்டர்னு டபிள்யூ பேட்டர்னு எல்லா பேட்டர்னும் ஃபார்ம் ஆகி இங்கே பையர்ஸை பை பண்ண வச்சு செல்லர்ஸை செல் பண்ண வச்சு எல்லாத்தையும் ஹிட் பண்ணிவிட்டு அவங்க போக வேண்டிய டைரெக்ஷனில் நேராக போயிட்டே இருந்துருவாங்க. ஸோ வந்து இது மாதிரி தௌசண்ட்ஸ் ஆஃப் பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி அவங்க வந்து ஆர்டர் எடுத்துகிட்டே இருப்பாங்க. இங்கே பாருங்கள், இது 3 டிரைவ் பேட்டர்ன் சொல்லுவாங்க, இது ஒரு கேன் பேட்டர்ன் சொல்லுவாங்க. அதே போல் இது பையில் பார்த்தீங்க அப்படின்னா பையில் வந்து ஏகப்பட்ட இது மாதிரியே நடக்கும். இந்த மாதிரி என்ன சொல்கிறது, லிக்விடிட்டி கிராபிங் வந்து ஏகப்பட்ட பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் பண்ணி நடக்கும். டிஃப்ரெண்ட் நடக்கும். நம்ம வந்து எச்சரிக்கையாக வந்து உடனே வந்து என்ட்ரு ஆகாமல் நம்மளோட அந்த ஸ்ட்ரக்சர் வந்து ஃபார்ம் ஆகிற வரைக்கும் வெயிட் பண்ணணும். ஒரு டீசெண்டான இப்போ இங்கேருந்து வந்து பிரேக் அவுட் கொடுக்குது அப்படின்னா இது வந்து நமக்கு வந்து சேஞ்ச் ஆஃப் கேரக்டரு. எப்போ வந்து இந்த லோவர் ஹையை உடச்சிதோ இது வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்த பிறகு நம்ம என்ன பண்ணணும், இப்போ வந்து இது வந்து கடைசியாக ஃபார்ம் பண்ணியிருக்கலோ, ஸோ வந்து இங்கே என்ன வேணால் நடந்துட்டு போகலாம். இது வந்து இப்படி நடக்கும்போது இப்படி வரும்போது கிட்டத்தட்ட இந்த லெவலுக்கு கொஞ்சமாவது இங்கே ஈக்குவலாக வந்திருக்கணும். இங்கே ஏதாவது பெரிய கேண்டில் ஃபார்ம் ஆயிருந்ததுன்னா இந்த ஆர்டர் பிளாக்கை எடுக்கிறதுக்கு இப்படி வந்திருக்கணும். இந்த இடத்துக்கு வரணும். இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு திரும்பிச்சுன்னா நான் இந்த இடத்துல என்ட்ரி எதிர்பார்ப்பேன். அவ்வளோதான். நான் ஒரு பை என்ட்ரி எதிர்பார்ப்பேன். அப்படின்ற ஒரு பொறுமையும் தெளிவும் இருந்தால் மட்டும்தான் வந்து ட்ரேடை வந்து கரெக்டாக எடுத்து ஒரு நல்ல ரிஸ்க் ரிவார்டோட அந்த ட்ரேடை வந்து கம்ப்ளீட் பண்ண முடியும். இல்லை அப்படின்னா நீங்கள் வந்து இங்கே எடுத்து நான் சும்மா என்னாடி பொறுமையாக இருக்க முடியல, நான் இங்கே என்ட்ரு ஆக போகிறேன், செல் ஆக போகிறேன், இங்கே பை ஆக போகிறேன்னீங்கன்னா நீங்கள் எப்போ வேணாலும் ஒரு ட்ரேடு ஜெயிப்பீங்க, 2 ட்ரேடு ஜெயிப்பீங்க, 3வது ட்ரேடு எடுத்த மொத்தமாக எல்லாத்தையும் லாஸ் பண்ணிவிட்டு விளையாடுவீங்க. ஸோ வந்து இங்கே வந்து நம்ம வந்து நமக்கு பேசிக் ஸ்ட்ரக்சர் நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி தெரியும். ஒரு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா இங்கே வந்துச்சு ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா திரும்ப ஒரு வாட்டி ஃபார்ம் பண்ணிவிட்டு இங்கே லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு தான் வரும். ஸோ வந்து நம்மளோட வெயிட் பண்ணே இது தான். அதே போல் ஒரு வாட்டி வந்து ப்ரைஸ் வந்து ஒரு வாட்டி திரும்ப கீழே வந்துச்சு அப்படின்னா இப்படி வந்துருச்சு அப்படின்னா எப்போ வந்து இந்த லோவர் ஹையை வந்து ஒரு வாட்டி உடைக்குதோ பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, திரும்ப வந்து என்ன பண்ணோம், திரும்ப ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிட்டு தான் மேலே வரும். ஸோ இதுக்குள்ளே என்ன நடந்தாலும் பை ஆனாலும் செல் ஆனாலும் என்ன நடந்தாலும் நம்ம பார்க்கக்கூடாது. நம்ம ஓவரால் பிக் ட்ரெண்டில் என்ன நடக்க போகுது அப்படின்றத பார்த்து இந்த இடம் வர வரைக்கும் நம்ம பொறுமையாக வெயிட் பண்ணணும். இந்த இடம் வரத்துக்கு 2 நாள் ஆகலாம், 3 நாள் ஆகலாம், 4 நாள் ஆகலாம். ஒரு பர்ஃபெக்ட் ட்ரேடர்னால் ப்ரொஃபஷனல் ட்ரேடர்னால் வந்து தினமும் வந்து ட்ரேட் பண்ணிகிட்டே இருக்கவன், அதிகமாக ட்ரேட் எடுக்கிறவன் தான் ப்ரொஃபஷனல் கிடையாது. ஒரு ட்ரேட் எடுத்தாலும் கரெக்டாக தெளிவாக என்ன நடக்குது மார்க்கெட்லன்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி கரெக்டான ரிஸ்க் ரிவார்டோட ஒரு ட்ரேடை வந்து ப்ளேஸ் பண்ணணும். அப்போ தான் வந்து ஒரு லாங் டேர்மில் இதில் சர்வை பண்ண முடியும். ஓகேவா? இது நெட்டில் போயிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இது மாதிரி 1000 பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகிட்டே இருக்கும். இதெல்லாம் பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி தான் வந்து ஒரு ட்ரேடில் வந்து அந்த பேட்டர்ன்ஸ் வந்து ஃபார்ம் ஆகும். நான் இது வந்து உங்களுக்கு அந்த மார்க்கெட் சார்ட்டில் வந்து எப்படி நடக்குதுன்னு சொல்லிட்டு நான் காட்டுறேன். இதை ஜஸ்ட்டு பார்த்துக்கோங்க. இந்த மாதிரி பேட்டர்ன்லாம் இருக்குது. ஃபேக் அவுட் பேட்டர்னு, ஃபேக் அவுட்டில் எப்படிலாம் ஃபேக் அவுட் பண்ணுவாங்க. இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு லாங்கில் தான் போகும்னு நல்லா தெரியும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இங்கே செல்லாக போகிற மாதிரியே காட்டி இங்கே கொண்டு போயிட்டு திரும்ப ஒரு ஷார்ப்பாக வந்து இங்கே லிக்விடிட்டிலாம் கரெக்ட் பண்ண பிறகு ஷார்ப்பாக வந்து ஒரு மூவ் கொடுத்து பை ட்ரெண்டில் போவாங்க. லாங் ஆகும். ஆனால் வந்து உங்களுக்கு நல்லா தெரியும் இது மேலே தான் போகுதுன்னா இங்கே இறங்கி நீங்கள் செல் பண்ணி இல்லை பை பண்ணி இங்கேயே அவசரப்பட்டு பை பண்ணி உங்கள் எஸ்எல்லாம் ஹிட் பண்ணிவிட்டு வெளில உட்காந்துருப்பீங்க. காசு இல்லாமல் உட்காந்துருக்கும் போது மார்க்கெட் அழகாக பொறுமையாக மேலே போகும். இது வந்து 100க்கு 98 தடவை இப்படி தான் நடந்துகிட்ருக்கும் மார்க்கெட்டில். நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா நமக்கு வந்து ஒரு டீசெண்டாக இந்த இடம் பிரேக் அவுட் கொடுத்துருச்சு அப்படின்னா இங்கேயே என்ட்ராகக்கூடாது, 3 வாட்டி திரும்ப வந்தாலும் என்ட்ராகக்கூடாது. டீசெண்டாக இந்த இடத்துக்கு இது கொஞ்சம் ஓரளவுக்கு ஒரு 70% இல்லை 20% இந்த இடத்துக்கிட்ட ஒரு 30% தான் வந்து இங்கே கேப் இருக்கணும். இங்கே நடந்த மூவ்மெண்ட்டில் திரும்ப இந்த இடத்துக்கு வரும்போது ஒரு 20% இல்லை 30% தான் இங்கே கேப் இருக்கணும். இந்த அளவுக்கு மார்க்கெட்டு கீழே வந்துட்டு திரும்பிச்சு அப்படின்னா நம்ம இங்கே ஒரு பை எடுத்து இந்த லெவலில் ஒரு எஸ்எல்லாக போட்டு நம்ம ஒரு என்ட்ரி ட்ரை பண்ணலாம். இதை உடச்சிட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா ட்ரேடு வெளியாகிடணும். சம்டைம் என்ன பண்ணோம், இங்கே வந்து நல்ல லிக்விடிட்டி இருந்தது அப்படின்னா ஆர்டர் பிளாக் இருந்ததுன்னா ஒரு விக்கை வச்சு ஒரு விக்கு மாதிரி நல்லா கேண்டில் இறங்குற மாதிரி இருக்கிட்டு ஒரு விக்கை வச்சுட்டு திரும்ப வந்து கேண்டில் வந்து இங்கேருந்து ஃபார்ம் ஆகி அப்படியே மேலே போகும். லிக்விடிட்டி மட்டும் எடுத்துகிட்டு மேலே போயிடுவாங்க. ஸோ இங்கேயே வந்து நல்லா லிக்விடிட்டி எடுத்துருச்சு ப்ரைஸ் அப்படின்னா இங்கே வரைக்கும் வராது, இங்கே நல்லா போயிடும். இங்கே அதிகமாக லிக்விடிட்டி எடுக்கல அப்படின்னா
ப்ரைஸ் கண்டிப்பாக வந்து இந்த இடத்துக்கிட்ட இருக்க லிக்விடிட்டி கீழே வந்து ஒரு விக் வச்சு நல்ல ஒரு லாங் விக் கொடுத்துட்டு இங்கே இருக்க எல்லாத்தையும் எடுத்துகிட்டு ப்ரைஸ் மேலே போயிடும். ஓகேவா? இதை ஜாக்கிரதையாக பார்க்கணும். இதுதான் வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் எப்படி என்ட்ரு ஆகுறாங்க அப்படின்றத பார்த்து நம்ம வந்து அவங்க கூட ட்ரேட் பண்ணுறதுக்கான ஒரு பேசிக் வந்து ஸ்மார்ட் மணி கான்செப்ட் என்ட்ரின்னு சொல்லுவாங்க. சரி, இப்போ நம்ம வந்து சார்ட்டில் வந்து இது எப்படி பார்க்கலாம் அப்படின்றத பார்ப்போம். சரி, இப்போ வந்து நம்ம வந்து கோல்டு சார்ட்டில் இருக்கோம். இப்போ வந்து ஒரு மார்க்கெட் வந்து எப்படி வந்து ரியாக்ட் பண்ணுது, அந்த பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சரை வந்து எப்படி பார்க்குறதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா மார்க்கெட் வந்து ஒரு டே டைம் ஃப்ரேமில் பார்ப்போம். டே டைம் ஃப்ரேமில் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மார்க்கெட் வந்து அழகாக வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரு பேட்டர்ன் ஃபார்ம் பண்ணி இங்கே வந்து ஒரு பேஸ் கொடுத்துட்டு அழகாக ஒரு ஃபுல்லாக ஒரு ரேலி ஆக்கிட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன புல் பேக்கு திரும்ப வந்து மேலே போகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப ஒரு புல் பேக் நடக்குது. ஓகேவா? டே ட்ரேடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு என்ன நடந்துகிட்ருக்கு அப்படின்னா இன்னும் வந்து ஒரு பையில் இருக்க மாதிரி தான் காட்டிகிட்டு இருக்கு. சின்ன புல் பேக் கொடுத்துட்டு திரும்ப வந்து என்ன பண்ணணும், இப்படி ஹையர் லோ ஃபார்ம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் வந்து ஸ்ட்ரக்சர் போகிற மாதிரி கொடுத்துருக்கு. ஸோ டே டைம் ஃப்ரேம் படி இதை வந்து பிரேக் அவுட் பண்ணக்கூடாது. இதை பிரேக் அவுட் பண்ணுற வரைக்கும் ஸ்டில் வந்து இது வந்து பை தான். ஓகேவா? ஏன்னா வந்து டே டைம் ஃப்ரேமில் இன்னும் வந்து நமக்கு செல்லு வந்து ஃபுல்லாக திரும்பலை. இந்த லாஸ்ட்டாக வச்ச ஹையர் லோவை இன்னும் உடைக்கல. ஸோ வந்து நம்ம டே டைமில் என்ன தான் பை ட்ரெண்டாக இருந்தாலும் நம்ம வந்து உடனே போய்ட்டு ட்ரேட் எடுக்க முடியாது. ஏன்னா நம்ம வந்து எடுக்கிறது 1 ஹவர் இல்லை 15 மினிட்ஸில் தான் ட்ரேட் எடுப்போம். ஸோ வந்து டைம் ஃப்ரேமில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து நார்மலாக வந்து பை தான் நடந்துகிட்ருக்கு. ஸோ வந்து அடுத்து வந்து நம்ம வந்து 4 ஹவரில் போய் பார்ப்போம். 4 ஹவரில் என்ன நடக்குது அப்படின்னா 4 ஹவரில் நல்லா பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மூவ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஒரே மூவ் ஸ்ட்ரெயிட்டாக இருக்கும். வீக்லி டெய்லியில் ஒரே மூவாக இருக்கும். ஆனால் இங்கே வந்து பார்த்தீங்க அப்படின்னா இப்போ பாருங்கள், நாம் வந்து இதை வந்து ஜூம் பண்ணி இப்போ இந்த இடத்துக்கிட்ட மார்க்கெட்டு ட்ரேட் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல ட்ரேட் ஆகிட்டு இருக்குன்னா நமக்கு வந்து மேலே போகிற மாதிரி திரும்ப செல் ஆகிற மாதிரி திரும்ப பை ஆகுது திரும்ப செல் ஆகுது அப்படின்ற மாதிரி நமக்கு வந்து அழகான ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணி தான் போயிருக்கு. இது வந்து மூவ்மெண்ட் வந்து நீட்டாக இருக்குது. சம்டைம் வந்து ரொம்ப மெஸ்ஸியாக இருக்கும். இங்கே கீழே வரும், மேலே போகும், எந்த பக்கம் டைரக்ஷன் காட்டுதுன்னே தெரியாது. இந்த மூமெண்ட் வந்து கோல்டில் வந்து ஏன் அப்படி இருக்குன்னா இது வந்து இன்ஸ்டியூஷன் ட்ரேட் பண்ணது ஃபுல்லாகவே வந்து செல்லர்ஸுக்கு இது பண்ணவே இல்லை. சரி, நான் வேறு சார்ட்டை உங்களுக்கு காட்டுறேன். சரி, வந்து இப்போ வந்து நம்ம வந்து நாஸ்டாக் 100 அது வந்து சார்ட் வந்து எடுத்திருக்கோம். இப்போ இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா மார்க்கெட் வந்து நல்லா பையில் வந்துட்டுருக்கு. இங்கே வந்து பையில் வந்துட்டு இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இதான் வந்து ஹையர் லோ. ஓகேவா? இங்கேருந்து ஒரு சின்ன ஹையர் லோ எடுத்திருக்கு. இது ஒன்று வேலிடான ஹையர் லோ தான். திரும்ப வரும்போது இங்கே ஒரு ஹையர் லோ எடுத்திருக்கு. இதை உடைக்கலை, ஆனால் இது பக்கத்தில் வந்திருக்கு. இப்போ வந்து நம்ம என்ன கன்ஃபார்ம் பண்ணியிருப்போம், மார்க்கெட் வந்து எப்போதுமே இந்த ஹையர் லோக்கு பக்கத்தில் வரும்போது என்ன நினைப்போம் பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பார்த்தீங்க அப்படின்னா இங்கே பாருங்கள், மார்க்கெட் வந்து இப்போ இங்கேருந்து பார்த்துட்ருக்கோம் அப்படின்னு வச்சிங்களேன். இங்கேருந்து பார்த்துருக்கோன்னு வச்சிங்களேன், அழகாக வந்து இங்கே ஒரு ஹையர் லோ வைக்கிற மாதிரி காட்டியிருக்கு. ஆனால் இது வேலிடான ஹையர் லோ இல்லை. மார்க்கெட் வந்து எப்போதுமே பார்த்தீங்கன்னா ஒரு ஃபுல் சைக்கிள் ஃபார்ம் பண்ணணும். எப்படின்னா இப்படி ஒரு ஃபுல் சைக்கிள், இப்படி ஒரு ஹையர் லோ வந்து இப்படி ஃபுல் சைக்கிள், லோவர் ஹை இருந்தால் இப்படி வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்படி வந்து ஃபார்ம் பண்ணிவிட்டு அப்படி தான் போகும். ஓகேவா? இது ஹையர் லோ வந்தால் இப்படி அடுத்து இப்படி ஃபார்ம் ஆகும். இப்போ எப்போல்லாம் வந்து ப்ரைஸ் வந்து இப்படி போயிட்டு ஒரு முழு சைக்கிளை முடிக்கும்போது நமக்கு சார்ட்டில் வந்து இது என்ன நடக்கும், இங்கே வந்து செல் ஆகிற மாதிரி காட்டும். இதுலேருந்து இது வரைக்கும் வரது வந்து செல் ஆகிற மாதிரி காட்டும். ஆனால் வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு ஃபுல் சைக்கிள். திரும்ப அப்படி ஃபார்ம் ஆகும்போது இங்கேருந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து இது வரைக்கும் வரும். இப்போ இங்கே வரைக்கும் போகும்போது பை ஆகவும் இங்கே வந்து வரும்போது செல் ஆகிற மாதிரி காட்டும் நமக்கு 4 ஹவர் 1 ஹவரில். ஆனால் நம்ம கன்ஃபியூஸ் ஆகிக்கூடாது. பிக் பிக்சரில் வந்து இது வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் ஃபார்ம் பண்ணுது அதுக்காக வெயிட் பண்ணணும். இந்த ஃபுல் சைக்கிள் ஃபார்ம் ஆகி முடிகிற வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும். இந்த இடத்துக்கிட்ட வந்து ப்ரைஸ் செல் ஆகிடுச்சுன்னா நம்ம ஷார்ட் டேர்மாக செல் ட்ரேட் பண்ணலாம். பட் வந்து நம்ம பிக் பிக்சரில் இன்னும் பை ட்ரெண்டில் தான் இருக்குது அப்படின்றத புரிஞ்சிக்கணும். ஓகேவா? இப்போ இந்த இடத்துல நம்ம இருக்கோம் அப்படின்னா என்ன பண்ணுவோம், இப்போ இது ஹையர் லோவாக மார்க் பண்ணிடுவோம். இங்கேருந்து ப்ரைஸ் மேலே போகணும்னு எதிர்பார்ப்போம். அடுத்தோட அழகான ஹையர் லோ ஃபார்ம் பண்ணிடுச்சு இங்கே. ஓகேவா? சரி, ஓகே. அடுத்து வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு திரும்ப வந்து பார்த்திங்கன்னா இந்த இடத்துக்கு நேராக வந்துட்டு எப்போல்லாம் வந்து இந்த ஹையர் லோ நான் சொல்லியிருக்கேன், எப்போ வரைக்கும் ப்ரைஸ் வந்து வேலிடான பைனா இந்த கடைசியாக வச்ச ஹையர் லோ உடைக்கிற வரைக்குமே வந்து இது வந்து ஸ்டில் வந்து பை ட்ரெண்டு தான். ஓகேவா? இப்போ வந்து இது வந்து நம்ம கடைசியாக ஹை லோ மார்க் பண்ணியிருந்தோம். ப்ரைஸ் வந்து திரும்ப மேலே போயிட்டு நார்மலாக என்ன பண்ணியிருக்கணும், இந்த லெவலோடு வந்துட்டு இப்படி ஒரு ஹையர் லோ வச்சுட்டு திரும்ப மேலே போயிருக்கணும். ஆனால் இங்கே என்ன நடந்திருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வரைக்கும் கீழே வந்திருக்கு. இதை கிட்டத்தட்ட 70% இந்த இதை உடச்சிட்டு கீழே வந்திருக்கு.
வந்துட்டு இங்கேயும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துக்கிட்ட வந்து திரும்புகிற மாதிரி இது பண்ணிவிட்டு நல்ல ஒரு விக்கு விட்டு இங்கே இருக்கிற லிக்விடிட்டி எல்லாத்தையும் எடுத்துகிட்டு திரும்ப மேலே போகுது. மேலே போயிட்டு இங்கே ஒரு ஹையர் லோ ஃபார்ம் பண்ணுது. ஓகேவா, இது ஒரு ஹையர் லோ. அப்புறம் இங்கேருந்து வேலிடான ஹையர் லோ எங்கே இருக்குன்னா இங்கே வந்து தான் ஃபார்ம் பண்ணுது. ஸோ இப்போ இங்கே ஒரு ஹையர் லோ, இது வந்து நம்ம செல்லாக மாறிடுச்சு அப்படின்னு எடுத்துக்கலாமா அப்படின்னா, ஏன்னா இதுக்கு நேராக இருக்குது பாருங்கள், இன்னும் இது கீழே வரல. ரெண்டாவது நான் சொல்லியிருக்கப்படி மார்க்கெட் வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் முடிக்கிறதுக்கு நம்ம அலோவ் பண்ணணும். மார்க்கெட் எப்போ முடிக்கணும் அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்துட்டு இப்போ இது வந்து வேலிடான ஹையர் லோ, இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது வேலிடான ஹையர் லோ. ஓகேவா, இந்த ஹையர் லோ உடைக்காமல் இது வந்து நேராக போயிருந்தது அப்படின்னா இது வந்து பை தான் நமக்கு கன்ஃபார்மாக தெரிஞ்சிருக்கும். நம்ம இங்கே என்ட்ரு ஆகி திரும்ப நம்ம என்ட்ரி எடுத்திருப்போம். இப்போ வந்து நமக்கு இங்கே ஒரு நம்ம ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு அழகான ஒரு ஹையர் லோ ஃபார்ம் ஆகிடுச்சு. நம்ம இப்போ எல்லோரும் என்ன பண்ணுவோம், இங்கே வந்து பை என்ட்ரு ஆகும். பை என்ட்ரி ஆகி ஸோ வந்து ப்ரைஸ் இது வரைக்கும் மேலே போய் இப்படி கீழே வரும் நம்ம எதிர்பார்ப்போம். ஆனால் இங்கே நடந்தது என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா கொஞ்சமாக மேலே போகிற மாதிரி காட்டிட்டு ஒரே ஷார்ப்பாக வந்து கீழே போயிட்டான். ஸோ இந்த ஹையர் லோவையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிட்டான், இந்த ஹையர் லோவையும் அடுத்த ஹையர் லோவையும் ஸ்ட்ராங்காக உடைச்சிட்டான். கிட்டத்தட்ட நம்ம ஃபார்ம் ஆகிருக்க 1 2 3 ஹையர் லோவையும் உடைச்சிட்டு ப்ரைஸ் வந்து கீழே என்டர் ஆகிடுச்சு, கீழே போயிடுச்சு. ஸோ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் படி இப்போ என்ன நினைப்போம், இது வந்து ஃபுல்லாக செல் ட்ரெண்ட் ஆகிடுச்சின்னு சொல்லிட்டு நம்ம இங்கே செல் பண்ண தான் பார்ப்போம். இங்கே செல் பண்ணுவோம், இங்கே செல் பண்ணுவோம், இங்கேயும் செல் தான் பண்ணுவோம். ஆனால் வந்து அடுத்து என்ன நடந்திருக்கு பாருங்கள், ப்ரைஸ் வந்து அழகாக அந்த விக்கை விட்டு அங்கே இருக்க பழைய ஹையர் லோவில் இருக்க அந்த இடத்துல இருக்க ஆர்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு, இது வந்து இன்ஸ்டியூஷன் அந்த இடத்துல ஏற்கனவே ஆர்டர் போட்டு வச்சுருப்பாங்க. அது மாதிரி எடுக்கும்போது இன்ஸ்டியூஷன் வந்து எப்போதுமே அந்த ஆர்டர்ஸ் எடுக்கும்போது என்ன நடக்கும் அப்படின்னா ஷார்ப்பாக கீழே வந்துட்டு ஒரு விக் வச்சுட்டு உடனே மூமெண்ட்டத்தோடு அந்த லிக்விடிட்டி எடுத்த பிறகு நல்ல ஃபோர்ஸோடு ஒரு கடையில் வந்து மேலே மூவ் ஆகும். இதுதான் வந்து இன்ஸ்டியூஷன் வந்து இந்த இடத்துக்கிட்ட லிக்விடிட்டி கிராப் பண்ணியிருக்காங்க, இல்லை வந்து அவங்க பழைய ஆர்டர்ஸை வந்து எடுத்திருக்காங்க அப்படின்றதுக்கான சைன் வந்து இதுதான். எப்போ இந்த மாதிரி வந்து ஒரு சப்போர்ட் ஜோனுக்கு போகும்போது ப்ரைஸ் வந்து நல்ல ஃபோர்ஸோடு மூவ் ஆகுதோ அப்போல்லாம் வந்து நீங்கள் அடுத்த ஒரு இதில் வந்து நீங்கள் வந்து என்ட்ரி எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா இவங்க ஆல்ரெடி லிக்விடிட்டி எடுத்துட்டாங்க. ஸோ இவங்க போட்டிருந்த பழைய ஆர்டர்ஸையும் வந்து திரும்ப வந்து எடுத்துகிட்டு திரும்ப மேலே போக போகிறாங்க அப்படின்றது நமக்கு கன்ஃபார்ம் ஆகும். இந்த மாதிரி ஒரு இடத்துல எப்போல்லாம் ஒரு சப்போர்ட் ஏரியாவில் வந்து நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் வந்து வர்றதும் வந்து ஃபோர்ஸாக வந்துட்டு வீக்கு வச்சுட்டு உடனே ஒரு ஃபோர்ஸான கேண்டலோட மேலே போவாங்க. மேலே போயிட்டு திரும்ப வந்து ஒரு சின்ன இது வரும்போது இந்த இடத்துக்கு நம்ம என்ட்ரி எதிர்பார்க்கணும். நம்ம என்ட்ரி எதிர்பார்க்கணும்னா இப்போ டே டைமில் வந்து என்ட்ரி ஆகுது உடனே திரும்புதுன்னு உடனே என்ட்ரி ஆகக்கூடாது. நம்ம 4 ஹவரில் 1 ஹவரில் போய்ட்டு நம்ம ஃபைன் பண்ணி என்ட்ரி எப்படி இறக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிரேக் அவுட்லாம் நடந்துச்சுன்னா அதுக்கப்புறம் தான் வந்து நம்ம என்ட்ரி ஆகணும். ஓகேவா, சரி ஓகே. இப்போ வந்து அடுத்து என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். வந்து இங்கே பை ஆகிட்டு திரும்ப வந்து அழகாக வந்து இதுவும் கிட்டத்தட்ட அந்த ஒரு இன்ஸ்டியூஷன் அந்த வந்து யூஎஸ் டாலர் வீக்காக இருந்தப்போ நடந்த மூவ்மெண்ட் வந்து இது வந்து அப்நார்மல் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. இது வந்து ஒரு நார்மல் மூவ்மெண்ட்டே கிடையாது. ஏன்னா ஃபுல்லாக வந்து பையர்ஸ் மட்டுமே இருந்திருக்காங்க. ஓகேவா, சரி ஓகே. இப்போ கரண்ட்லி என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தீங்க அப்படின்னா இன்னும் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு ஃபுல் சைக்கிளை முடிச்சிருச்சா அப்படின்னா இங்கே வரைக்கும் வந்துட்டு அட்லீஸ்ட் இந்த லெவலுக்கு வந்துட்டு இப்படி போனால் தான் வந்து இது ஃபுல் சைக்கிள் முடியும். பட் வந்து நமக்கு வந்து இன்னும் வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் முடியல. பட் வந்து மார்க்கெட்டில் வந்து இப்போ இந்த இது வந்து இப்போ இந்த சர்க்கிள் வந்து நான் சொன்ன மாதிரி இந்த இது ஸ்டார்ட் ஆகும்போது நமக்கு செல் ட்ரெண்ட் காட்ட ஆரம்பிச்சிருவாங்க. இங்கே வந்து செல் ஆகிற மாதிரி காட்டும். ஸோ வந்து எது வரைக்கும் செல் ஆகலாம் அப்படின்னா இதில் ஒரு 50% வரைக்கும் செல் ஆக வாய்ப்பு இருக்குது. வந்துட்டு திரும்ப வந்து பை பண்ணி மேலே போகும். ஓகேவா, ஸோ வந்து ஓகே. இதை வந்து நம்ம ஃபஸ்ட்டு இது பிக் பிக்சரில் இன்னும் பையில் தான் இருக்குன்னு நம்ம புரிஞ்சுக்கணும். எது வரைக்கும் இந்த இதை உடைக்கிற வரைக்கும் இது வந்து பை தான். ஸோ இதுக்குள்ளே வந்து இன்டர்னலாக வந்து இப்போதைக்கு அந்த சைக்கிளை முடிக்கிறதுக்காக ஒரு சைக்கிளை முடிக்கிறதுக்காக இந்த செல்லு வந்து நடக்குது அப்படின்றத புரிஞ்சுக்கணும். ஓகேவா, புரிஞ்சுக்கிட்டு ட்ரேட் எடுத்தோம்னா தான் நம்ம வந்து இது வந்து இப்படியே மேலே கீழே போயிடாது, திரும்ப வந்து இந்த இடத்துக்கிட்ட மேலே போக வாய்ப்பு இருக்குன்றது நமக்கு தெரியும். ஓகேவா, அடுத்து வந்து 4 ஹவர்ஸில் வந்து 4 ஹவரில் போயிட்டு பார்த்தோம் அப்படின்னா 4 ஹவரில் வந்து நம்ம வந்து ஒரு சப்ளை டிமாண்ட் ஜோன் மார்க் பண்ணி வச்சுருப்போம். ஏன் மார்க் பண்ணியிருக்கோம் அப்படின்னா நம்ம வந்து நார்மலாக வந்து இந்த ட்ரேடுக்குள்ளே இந்த இடத்துக்குள்ளே ஒரு மார்க்கெட் வந்து ஒரு வாரமாக மூவ் ஆகிட்டு இருக்குது அப்படின்னா பாருங்கள் இந்த இடம் பாருங்கள், நல்லா எத்தனை வாட்டி ஒரு வாட்டி சப்போர்ட்டு, திரும்ப இங்கே ஒரு வாட்டி சப்போர்ட்டு, இங்கே ஒரு வாட்டி சப்போர்ட்டு, 3-4 டைம் வந்து இதை உடைக்க ட்ரை பண்ணியிருக்கு, உடைக்க முடியல. ஸோ வந்து இது வந்து நல்ல ஒரு டிமாண்ட் ஜோனாக ஆக்ட் ஆகுது. எப்போல்லாம் ப்ரைஸ் வந்து இந்த இடத்த ரீச் ஆகுதோ அப்போல்லாம் வந்து உடனே வந்து ரீட்ரேஸ் ஆகுது அப்படின்றதுனால இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான டிமாண்ட் ஜோனாக மார்க் பண்ணிட்டோம். ஸோ எப்போல்லாம் மார்க்கெட் வந்து டிமாண்ட் ஜோனை இதை மார்க் பண்ணனால திரும்ப வந்து ப்ரைஸ் மேலே போயிட்டு இந்த இடத்துக்கு வரும்போதும் ஒரு வாட்டி கண்டிப்பாக வந்து ஒரு வாட்டினாச்சும் ரிஜெக்ஷன் காட்டிட்டு அதுக்கப்புறம் தான் வந்து கீழே போகிறதா இருந்தாலும் போகும். ஓகேவா, அதே போல் தான் டிமாண்ட் ஜோனும். இப்போ டிமாண்ட் ஜோன் வந்து மேலே போயிடுச்சு, திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து மேலே போகுது அப்படின்னா எப்போல்லாம் இந்த இடத்துக்கு போதோ ஜஸ்ட்டு சின்ன ரியாக்ஷன் காட்டும். ரியாக்ஷன் காட்டிட்டு
அதுக்கப்புறம் மூவ்மெண்ட் இருந்ததுன்னா சப்போஸ் மேலே உடச்சிட்டு திரும்ப ஹையர் வச்சுட்டு திரும்ப கீழே வரலாம், இல்லை அப்புறம் திரும்ப அப்படியே மேலேயும் போகலாம். ஓகேவா? ஓகே, அதனால தான் சப்போர்ட் டிமாண்ட் சப்ளை, இது வந்து சப்ளை, இது வந்து இது சப்ளை, இது டிமாண்ட். டிமாண்ட்னா வந்து சீப் ப்ரைஸில் கிடைக்குதுன்னு அர்த்தம். சப்ளைனா வந்து இது ரொம்ப ரொம்ப ப்ரீமியம் ப்ரைஸ் போயிடுச்சு, இதுக்கு மேலே அது வாங்கக்கூடாதுன்னு வாங்கினவங்களும் விற்பாங்க. அதுதான், வேறு ஒன்றும் கிடையாது. சரி, இப்போ இதில் வந்து என்ன நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்னொரு விஷயம் பார்த்தீங்கன்னா, நம்ம மார்க் பண்ணிட்டோம். இதுக்குள்ளே என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா, இங்கே வந்து அழகான ஹையர் லோ. ஓகேவா? இந்த 3 ஹையர் லோவும் பேஸ் வந்து ஒரே ஹையர் லோ தான் வச்சுருக்கு, இதை உடைக்கல. அதே டைமில் இப்போ வந்து இங்கே பார்த்தீங்கன்னா இங்கேருந்து போகுது, ஆனால் இந்த கொஞ்சம் ஹையர் ஹை வைக்குது, ஆனால் ஹையர் லோ வந்து இதே தான் வைக்குது. ஸோ இது என்ன பாசிபிலிட்டின்னா, மேபி எந்த டைம் வேணாலும் இது உடச்சிட்டு கீழே போகலாம் அப்படின்ற பாசிபிலிட்டியும் இருக்குது. ஓகேவா? அப்போ நம்ம எப்படி ட்ரேட் பண்ணணும், இந்த இடத்துல வரும்போது நம்ம ஒரு ட்ரேட் எடுக்கலாம். டைட் எஸ்எல் வைக்கணும். டைட் எல்எஸ் வச்சு சப்போஸ் இதை உடச்சிட்டு கீழே போயிடுச்சு அப்படின்னா நம்ம விட்டுடணும், நம்ம ட்ரேட் ரெடி பண்ணக்கூடாது. எப்போல்லாம் இங்கே வருதோ ட்ரை பண்ணலாம், ஆனால் டைட் எஸ்எல் வச்சு ட்ரை பண்ணணும். ஓகேவா? நம்ம இப்போ இங்கே ட்ரை பண்ணியிருக்கலாம் ஒரு பை ஆர்டர். ஓகேவா? ஹையர் லோ வச்சிருக்கு. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இந்த இதில் வந்து இது ஒரு ஹையர் லோ. ஓகேவா? இது ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ. இதுக்கப்புறம் இங்கே வைக்கிறதெல்லாம் வந்து சும்மா சின்ன சின்ன மூவ்மெண்ட் தான், இதெல்லாம் நம்ம ஹையர் லோ மார்க் பண்ண முடியாது. இங்கேருந்து பார்த்தீங்கன்னா இது ஒரு வேலிடான ஹையர் லோ. ஓகே, இதை வந்து ஹையர் லோ மார்க் பண்ணிப்போம். இது வந்து ஒரு ஹையர் லோ. ஓகேவா? ஸோ எப்போ வந்து ப்ரைஸ் வந்து போயிட்டு இந்த லெவலில் வந்து பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா இது வந்து ஒரு பிரேக் அவுட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஓகேவா? அதே போல் ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இந்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹையை வந்து உடச்சிட்டு கீழே வந்துருச்சு. ஸோ இது வந்து இது பிரேக் அவுட்டு. நார்மலாக பிரேக் அவுட் ஒரு வாட்டி பிரேக் அவுட் ஆன பிறகு நம்ம ரூல்ஸ் என்ன, திரும்ப போயிட்டு ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணி கீழே வரணும். அந்த லோவர் ஹை வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணணும் செல் ட்ரெண்டுக்கு. அதே தான் இங்கே நடந்திருக்கு. திரும்ப வந்து ஒரு லோவர் ஹை வந்து ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஃபார்ம் பண்ணிவிட்டு இப்போ நமக்கு இதுதான் லோவர் ஹை. இங்கே தான் வந்து நம்ம என்ட்ரி எதிர்பார்க்கணும். இங்கே என்ட்ரி எதிர்பார்த்து எது வரைக்கும் டேக் ப்ராஃபிட் பண்ணலாம் அப்படின்னா இந்த லாஸ்ட் ஹையரில் உடைக்கிற வரைக்கும். சப்போஸ் இங்கே உடைச்சிருச்சுன்னா அடுத்த ஹையரில் எங்கே இருக்கோ அது வரைக்கும் நம்ம அடுத்த என்ட்ரி எதிர்பார்க்கலாம், அப்படி கீழே போச்சு அப்படின்னா. ஸோ இப்போ இந்த சார்ட் படி நமக்கு என்ன நடந்திருக்கு அப்படின்னா, நமக்கு வேலிடான ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. ஓகேவா? ஸோ இது வந்து 4 ஹவரில் ஒரு பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் நடந்திருக்கு. ஸோ நம்ம வந்து இதை வந்து என்னவா மார்க் பண்ணுவோம் அப்படின்னா 4 ஹவரில் பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர். ஓகேவா? 4 ஹவரில் 4 ஹவரில் இது வந்து செல்லாக மாறி இருக்கு. ஓகேவா? மார்க்கெட் ஷிஃப்ட்டு 4 ஹவரில் மார்க்கெட் ஷிஃப்ட் செல்லாக மாறி இருக்கு. ஸோ எப்போதுமே வந்து ஒரு மார்க்கெட்டில் வந்து நீங்கள் இப்போ 4 ஹவர்லேருந்து அனலைஸ் பண்ணிகிட்டே போகிறீங்க அப்படின்னா 4 ஹவரில் நடக்குது அப்படின்னா இதை மார்க் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நம்ம ரூல்ஸ் படி ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, மேலே போன ட்ரெண்டு பிரேக் அவுட் கொடுத்துருச்சு. பிரேக் அவுட் கொடுத்தா அடுத்து வந்து திரும்ப வந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணுற வரைக்கும் வெயிட் பண்ணணும். அதே போல் இந்த லோவர் ஹையும் ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த லோவர் ஹையும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட இந்த இடத்துக்கு கிட்ட வந்துருச்சு. ஒரு 20% 30% தான் மீதி இருக்குது. சம்டைம் வந்து இந்த லோவர் ஹை வந்து இப்போ இங்கே இதை பிரேக் அவுட் பண்ணுதுன்னா இங்கேயே உடச்சிட்டு இப்படியே வந்துடும். இப்படியும் கூட ப்ரைஸ் போகும். உடனே வந்து இங்கே இந்த 30% வராது. சம்டைம் என்ன பண்ணும், இப்படி உடச்சிட்டு கீழே போயிட்டு திரும்ப அப்படியே பொறுமையாக மேலே வந்து இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப கீழே போகும். இதுதான் சொன்னேன், இந்த மாதிரி 1000 விதமான பேட்டர்ன்ஸ் வந்து இந்த என்ட்ரியில் உருவாகும். ஸோ வந்து நம்ம வந்து எல்லா டைமும் இங்கேயே வரும்னு எதிர்பார்க்கவும் முடியாது. அதே டைமில் சம்டைம் இங்கேயே உடச்சிட்டு போயிடுச்சு அப்படின்னு இங்கே போயிட்டு என்ட்ரி எடுத்தோம்னாலும் சம்டைம் திரும்ப வந்து ப்ரைஸ் ரிட்டர்ன் ஆகிற மாதிரி ஆகி பை ட்ரெண்ட் ஆகிற மாதிரி ஆகி இங்கே வரைக்கும் வந்துட்டு இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துகிட்டு திரும்ப ஷார்ப்பாக கீழே போகும். இந்த மாதிரி 1000 விதமான பேட்டர்ன்ஸ் வந்து கிரியேட் பண்ணிகிட்டே இருப்பாங்க. இந்த இதில் நம்ம ஜாக்கிரதையாக வெயிட் பண்ணி நமக்கு ரீசனபிளாக ஓரளவுக்கு இந்த லாஸ்ட்டு லோவர் ஹைக்கு ஒரு 30% to 20%க்குள்ளே எப்போ இந்த ப்ரைஸ் ரேஞ்சுக்கு வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து மூவ் ஆகி இங்கே வருதோ, இந்த மாதிரி வருதோ அந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ட்ரி எதிர்பார்க்கணும். ஓகேவா? ஸோ இப்போ இந்த நம்ம ஸ்ட்ரக்சர் படி பார்த்தீங்க அப்படின்னா இங்கே வந்து ஒரு வாட்டி பிரேக் அவுட் கொடுத்துருச்சு, திரும்ப வந்து ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. இந்த லோவர் ஹை வந்து ஒரு வேலிடான லோவர் ஹை தான். ஓகேவா? ஸோ இதை வந்து இது ஒரு லோவர் ஹையாக மார்க் பண்ணி வச்சுப்போம். இதை வந்து நம்ம ஒரு லோவர் ஹையாக மார்க் பண்ணிப்போம். 4 ஹவரில் ஒரு லோவர் ஹை செல்லு. ஓகேவா? ஸோ இப்போ வந்து நம்ம வந்து என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா ஒரு சப்ளை டிமாண்ட்ஸ் ஒன்று வந்து மார்க் பண்ணிட்டோம். ப்ரைஸ் வந்து என்ன ட்ரெண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு ஐடென்டிஃபை பண்ணிட்டோம். ஓகேவா? இப்போ நம்ம இது வரைக்குமே வந்து இதுக்குள்ளே என்ன நடந்தாலுமே பை நடந்தாலுமே இதை உடைக்கிற வரைக்குமே நமக்கு வந்து 4 ஹவரில் வந்து செல்லு தான் இருக்குது. ப்ரைஸ் வந்து என்ன பண்ணலாம், இது வரைக்கும் பொறுமையாக இங்கே வச்சு இது வரைக்கும் கூட போகலாம். இது வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப கீழே வரலாம். இது வரைக்குமே வந்து நமக்கு உள்ள பை நடந்தாலுமே ஓவராலாக நம்ம வந்து எதிர்பார்க்க வேண்டியது செல் ட்ரெண்ட் மட்டும் தான் எதிர்பார்க்கணும். இப்படி தான் வந்து நம்ம ஒரு என்ட்ரியை வந்து கொஞ்சமாக ரிஃபைன் பண்ணி உடச்சி உள்ளே கொண்டுட்டு போயிட்டே இருக்கணும்.
4 ஹவர் முடிச்சிட்டோமா? அடுத்த 4 ஹவரில் இன்னொன்று என்னென்ன பார்க்கணும் அப்படின்னா, என்ட்ரி ஆகிறதுக்கு முன்னாடி ஏன் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு போகுது அப்படின்னா, இங்கே பாருங்கள், இந்த 3 கேண்டிலை பாருங்கள். இந்த 3 கேண்டில் வந்து இன்ஸ்டியூஷன் கேண்டில்னு சொல்லுவாங்க. இங்கே வந்து ஆர்டர் பிளாக்ஸ் வந்து அப்படியே இருக்கும். ஓகேவா? இந்த இடத்த வந்து இன்னும் வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து இந்த மாதிரி விற்க வச்சோ இங்கே இருக்க ஆர்டர்ஸ்லாம் வந்து எடுக்கவே இல்லை. இது வந்து ஃப்ரெஷ் ஜோனாக இருக்குது. ப்ளஸ் வந்து நம்ம லோவர் ஹை பக்கத்துலேயே ஃபார்ம் ஆகிருக்கு. ஸோ இப்போ வந்து ப்ரைஸ் வந்து திரும்ப வந்து ஏன் இங்கேருந்து வந்து திரும்ப ஒரு சின்ன புல்பேக் ஏன் கொடுத்துருக்கு அப்படின்னா, இங்கே இருக்க ஆர்டர்ஸ் எடுக்க தான் போயிருக்கு. ஆனால் அந்த இடின்னு எடுக்கலை. திரும்பவும் வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான கேண்டில் ஃபார்ம் ஆயிருக்கு, இன்ஸ்டியூஷன் கேண்டில். ஸோ இந்த இடத்த இப்போ எடுக்கிறதுக்கு தான் ப்ரைஸ் வந்திருக்கு. ஸோ வந்து என்ன நடக்கலாம் இப்போ ப்ரைஸ் வந்துனா அப்படின்னா, கரண்டாக வந்து இங்கே எடுத்துருச்சு, ஆல்ரெடி ப்ரைஸ் எடுத்துருச்சு. ஸோ இப்படி சின்ன செல் ஆகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப வந்து இங்கே இருக்கிற ஆர்டர்ஸை வந்து எடுத்துட்டு திரும்ப கீழே போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. எது வரைக்கும் இதை உடைக்காத வரைக்குமே வந்து நமக்கு இது வந்து செல் ட்ரெண்டு தான். இன்டர்னலாக பை நடந்தாலும் இதை உடைக்காத வரைக்குமே செல் ட்ரெண்டு தான். ஸோ சப்போஸ் வந்து ப்ரைஸ் வந்து இதை உடைச்சிட்டு இப்படி வச்சு இதை உடைச்சிட்டு மேலே போயிடுச்சு அப்படின்னா, இது வந்து நம்ம வந்து இந்த இந்த இது வந்து இன்வேலிட் ஆகிடும். இந்த செல் ஸ்ட்ரக்சர் வந்து இன்வேலிட் ஆகிடும். ஸோ வந்து ப்ரைஸ் வந்து பைக்கு திரும்பதான் அர்த்தம். ஸோ நம்ம இன்னும் வந்து பை ட்ரெண்டு எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இது வந்து எதை பேஸ் பண்ணி நடக்கும் அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி டே டைம் ஃப்ரேமில் நமக்கு இன்னும் என்னவா இருக்குது, இன்னும் ஒரு சைக்கிள் ஃபார்ம் ஆகி முடிக்கல. ஓகேவா? ஏன் வந்து நம்ம பார்த்தோம் அப்படின்னா, டே டைம் ஃப்ரேமில் இதை வந்து இங்கே போயிட்டு திரும்ப இது வரைக்கும் வந்துட்டு இப்போ தான் ஒரு சைக்கிளே முடியும். இப்படி ஒரு பாதி வந்துட்டால் தான் இங்கே லாஸ்ட்டாக ஒரு ஹையில் ஃபார்ம் பண்ணியிருக்கு. இது வரைக்கும் அட்லீஸ்ட் இது வரைக்கும்னாச்சும் வரணும். இல்லை இது வரைக்கும் கொஞ்சம் கீழே வந்துட்டு இப்படி ஃபார்ம் பண்ணால் மட்டும்தான் வந்து இது ஃபுல் சைக்கிள். ஸோ இந்த ஃபுல் சைக்கிள் முடியல. ஸோ வந்து பார்த்தீங்கன்னா பை 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 டைம் ஃப்ரேமில் வந்து இன்னும் வந்து ஒரு ஃபுல் சைக்கிள் முடியறதுக்காக தான் வெயிட் பண்ணுது. பையில் தான் இருக்குது. ஆனால் செல்லில் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து செல் ஆகிற மாதிரி காட்டுது. ஸோ நம்ம இந்த செல்லு வந்து எதிர்பார்க்கலாம். எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம்னா, இங்கே வந்து ஃபார்ம் ஆகிருக்க லாஸ்ட்டு வந்து டேயில் ஃபார்ம் ஆகிருக்க லாஸ்ட்டு ஒரு ஹை இருக்கு இல்லையா, இது வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம். ஸோ இது வரைக்கும் ப்ரைஸ் வந்துட்டு திரும்ப வந்துட்டு மேலே போயிட்டு இதை உடச்சிட்டு மேலேயும் போகலாம். இல்லை இது ஈக்குவலாக இல்லை ஹை வச்சுட்டு திரும்ப கீழேயும் வரலாம். ஸோ இது வந்து ரொம்ப நாள் ஆகும். ஸோ நம்ம வந்து ஒரு இது என்ன நடக்குதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு நம்ம பெரிய டைம் ஃப்ரேமை இப்படி தான் யூஸ் பண்ணணும். இப்படி யூஸ் பண்ணிவிட்டு என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு இப்போ ஒரு ஹையை ரீச் பண்ணிடுச்சு, திரும்ப பாதி சைக்கிள் முடிஞ்சிருக்கு, மீதி சைக்கிள் உருவாகிறதுக்காக இந்த மூமெண்டம் உருவாகிறதுக்காக ப்ரைஸ் வந்து இப்படி வந்துட்டு இருக்குது 4 ஹவரில். ஸோ இந்த மூமெண்ட் வந்து இப்படி டே டைம் ஃப்ரேமில் ஸ்ட்ராங்காக நடந்தாலும் பை டைமில் பை ஆகும், செல் ஆகும், திரும்ப பை ஆகும், செல் ஆகும். இப்படி பொறுமையாக தான் வந்து இந்த இடத்த ரீச் ஆகும். ரீச் ஆகிட்டு திரும்ப இப்படி பொறுமையாக மேலே போகும். ஓகேவா? இதுதான் வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சர். இதுதான் வந்து பார்க்கணும். அடுத்த 4 ஹவரில் மார்க் பண்ணிட்டோமா? அடுத்து 1 ஹவரில் போயிட்டு 1 ஹவரில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ஸ்ட்ரக்சர் மார்க் பண்ணிட்டோம். ஓகேவா? நமக்கு பிரேக் அவுட் கொடுத்துட்டு திரும்ப வந்து ஒரு அதை உடச்சிட்டு அந்த ஹையை உடச்சிட்டு இந்த இந்த லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சு. திரும்ப ப்ரைஸ் வந்து கீழே போயிட்டுருக்கு, தாண்டி போயிடுச்சு. எங்கே வரைக்கும் போயிருக்கு? அடுத்த லாஸ்ட்டு ஃபார்மான ஹையர் லோ வரைக்கும் போயிருக்கு. ஏன் வந்து ப்ரைஸ் வந்து நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன், ப்ரைஸ் வந்து இங்கே பார்த்தீங்கன்னா எத்தனை வாட்டி 3 4 வாட்டி 5 வாட்டி இந்த இடத்துல ரிஜெக்ட் ஆகிருக்கு. ஸோ இந்த இடத்துக்கு திரும்ப ப்ரைஸ் எப்போ வந்தாலுமே வந்து கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் காட்டும்னு சொல்லியிருந்தேன். ஸோ இந்த சின்ன ரிஜெக்ஷன் தான் காட்டுது. இது வந்து இன்னும் வந்து ஃபுல்லாக பை மாறிடுச்சு அப்படின்னு அர்த்தம் கிடையாது. இந்த இடத்துக்கிட்ட வரப்போது காட்டக்கூடிய ஒரு ரிஜெக்ஷன் தான் காட்டியிருக்கு. ஸோ வந்து ப்ரைஸ் திரும்ப வந்து கொஞ்சம் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப நான் சொன்ன மாதிரி இது வரைக்கும் போயிட்டு கூட திரும்ப கீழே வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. ஓகேவா? ஓகேவா? இப்போ வந்து இது மாதிரி ஒரு என்ட்ரி பார்த்த பிறகு 4 ஹவரில் மார்க் பண்ணிட்டோம். திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து மேபி வந்து இங்கே சின்ன சின்ன இது எடுத்துகிட்டு இங்கேயும் வந்து நம்ம ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டில் இருக்குன்னு சொல்லிட்டு பார்த்துட்டு ஆர்டர் பிளாக் இருக்குது. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து மேலே போயிட்டு திரும்ப எப்படி வரும்னு நம்ம எதிர்பார்க்கலாம். ஓகேவா? இதுதான் நம்ம நெக்ஸ்ட் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்கணும். இதுக்குள்ளே நடக்கிறது எல்லாமே இன்டர்னலாக பை நடக்கலாம். பட் நம்ம எதிர்பார்க்க வேண்டிய என்ட்ரி வந்து செல் என்ட்ரி தான் எதிர்பார்க்கணும். ஓகேவா? இது வரைக்குமே வந்து நமக்கு செல்லு தான். இதை உடச்சிட்டு மேலே போனால் தான் நம்ம பை எதிர்பார்க்கணும். ஓகேவா? சரி, அடுத்து வந்து 1 ஹவரில் போயிட்டு என்ன பண்ணணும் அப்படின்னா, ஃபஸ்ட்டு 4 ஹவரில் ஏதாவது ஜோன் தெரியுதா நமக்கு, ஏதாவது சேஞ்ச் ஆஃப் கேரக்டர், அதாவது ஒரு ட்ரெண்டு மாறுறதுக்கு ஏதாவது தெரியுதான்னு சொல்லிட்டு 4 ஹவரில் தெரியல அப்படின்னா அடுத்து 1 ஹவரில் போய் பார்க்கணும். இப்போ 4 ஹவர்லேயே நம்ம மார்க் பண்ணிட்டோம், ஜோன் வந்து மார்க் பண்ணிட்டோம். அடுத்து 1 ஹவரில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்ப்போம். 1 ஹவரில் வந்து என்ன நடக்குது அப்படின்னா, இங்கே பார்த்தீங்கன்னா 1 ஹவரில் இது வந்து லாஸ்ட்டாக ஃபார்ம் பண்ணியிருக்க லோவர் ஹை. நமக்கு வந்து ட்ரெண்ட் வந்து இன்னும் செல்லில் தான் இருக்குது. செல்லில் இருக்கும்போது நம்ம லோவர் ஹை மட்டும் தான் மார்க் பண்ணணும். ஹையில் இருக்கும்போது ஹையர் லோ மட்டும் தான் மார்க் பண்ணணும். ஓகேவா? நம்ம மற்றதை ஹையர் ஹையை வச்சு கவலைப்பட வேணாம், லோவர் ஹையை வச்சு கவலைப்பட வேணாம்.
இப்போ ட்ரெண்ட் வந்து திரும்புறதுக்கான ஒரு சின்ன இண்டிகேஷன் காட்டுது பாருங்க இங்கே. இது வந்து இங்கே லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. அதுக்கப்புறம் ஒரு வேலிடான லோவர் ஹை எதுன்னு பார்த்தீங்கன்னா அப்படியே இங்கே அடுத்து இங்கே இது ஒன்று ஃபார்ம் பண்ணியிருக்கு லோவர் ஹை. இங்கே ஒரு லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. கடைசியாக இது வந்து லோவர் ஹை ஃபார்ம் பண்ணியிருக்கு. ஓகேவா? இப்போ வந்து இங்கே வந்து லோவர் ஹை ஃபார்ம் பண்ணிடுச்சுன்னா ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் உடைக்கக்கூடாது. இது உடைக்காமல் கீழே போயிட்டு இருந்தது அப்படின்னா இப்படி இப்படி கீழே போயிட்டு இருந்ததுன்னா செல் ட்ரெண்டு. பட் இது வந்து ஒரு மேஜர் சப்போர்ட் ஏரியா. ஸோ வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கு திரும்பி இருக்கு. ப்ளஸ் வந்து இங்கே வந்து இந்த இடத்த வந்து உடச்சிருச்சு. இந்த 1 ஹவரில் வந்து பிரேக் அவுட் கொடுத்துருக்கு. இப்போ வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துட்டு திரும்ப கீழே வந்துட்டு திரும்ப மேலே போயிருக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணணும், என்ன தான் நமக்கு மேலே வந்து 4 ஹவரில் வந்து நமக்கு செல் ஸ்ட்ரக்சராக இருந்தாலும் 1 ஹவரில் வந்து நமக்கு பையாக மாறி இருக்கு. ஸோ 1 ஹவரில் நம்ம அந்த பையை மார்க் பண்ணணும். ஓகேவா? நான் என்ன சொல்லியிருக்கேன், இந்த 4 ஹவரோட லோவர் ஹை வரைக்குமே வந்து இன்டர்னலாக நமக்கு இந்த பை நடக்கலாம். அதனால் தப்பு கிடையாது. ஸோ வந்து இந்த இடத்துக்கிட்ட ஒரு சின்ன பையை நம்ம எதிர்பார்த்தாலும் தப்பு கிடையாது. டைட் ஸ்டாப் லாஸ் வச்சு நம்ம ஒரு சின்ன பையை வந்து எதிர்பார்க்கலாம். அது தவறு கிடையாது. இப்படி தான் வந்து நம்ம வந்து மார்க்கெட்டில் வந்து மார்க் பண்ணணும். இப்போ வந்து இது வந்து 1 ஹவரில் வந்து பையாக மாறி இருக்கு. ஸோ நம்ம ஸ்ட்ரக்சர் படி ப்ரைஸ் வந்து இந்த லாஸ்ட் லோவர் ஹையை உடைக்கக்கூடாது. இங்கே வந்து பார்த்தீங்கன்னா திரும்ப வச்சுட்டு லோவர் ஹையை உடச்சிருச்சு. உடச்சிட்ட பிறகு நமக்கு என்ன நடக்கணும், ஏற்கனவே இங்கே ஃபார்ம் ஆகிருக்க லாஸ்ட்டு லோவர் லோவோட கிட்டத்தட்ட ஒரு 20% 30% ரேஞ்சுக்கு ப்ரைஸ் கீழே போயிட்டு அந்த லிக்விடிட்டி எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தான் திரும்ப மேலே போகணும். அதுவும் இங்கே நடந்திருக்கு. ஒரு வாட்டி பிரேக் அவுட்டும் கொடுத்துருச்சு. திரும்ப வந்து ஒரு அழகான சப்போர்ட் ஃபார்ம் பண்ணிவிட்டு திரும்ப வந்து ப்ரைஸ் மேலே போயிட்டுருக்கு. ஓகேவா? சரி, இப்போ நம்ம வந்து பிரேக் அவுட் மார்க் பண்ணியாச்சு. அடுத்து வந்து இப்போ வந்து லோவர் லோ மார்க் பண்ணுவோம். இங்கே வந்து இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான பிரேக் அவுட் கொடுத்த பிறகு இதுதான் வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் லோ. ஒரு விக் வச்சுருக்கு. விக்கையும் சேர்த்து மார்க் பண்ணுங்கள். ஏன்னா சின்ன டைம் ஃப்ரேமில் பார்த்தீங்கன்னா அதுவே நல்ல ஒரு கேண்டிலாக ஃபார்ம் ஆயிருக்கும். நம்ம 1 ஹவரில் மார்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ வந்து ஒரு 15 மினிட்ஸ்லாம் பார்க்க போனீங்கன்னா அங்கேயும் நல்ல கேண்டில்ஸ் வந்து ஃபார்ம் ஆயிருக்கும். ஸோ வந்து இப்போ நமக்கு 4 ஹவரில் செல்லாக இருந்தாலுமே 1 ஹவரில் வந்து நமக்கு பையாக மாறி இருக்கு. ஓகேவா? இப்போ நம்ம அந்த பை வந்து எது வரைக்கும் எதிர்பார்க்கலாம், எதுக்காக 1 ஹவரில் மார்க் பண்ணியிருக்கோம்னா அந்த பை எது வரைக்கும் போகணும்னா இது வரைக்கும் இது வரைக்கும் போக வாய்ப்பு இருக்குது. ஸோ வந்து இந்த ஜோனுக்குள்ளே பை நடக்கலாம். நம்ம இது வரைக்கும் பை எதிர்பார்க்கலாம். இதை தாண்டி போயிடுச்சு அப்படின்னா திரும்ப வந்து இது வந்து செல்லு முடிஞ்சு போச்சு, திரும்ப ஃபுல் அண்ட் பை திரும்புதுன்னு அர்த்தம். பட் வந்து இங்கே போச்சுன்னா அப்படின்னு திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப வந்து மார்க்கெட் டிசைட் பண்ணி தான் கீழே வரதா இல்லை மேலே போகிறதா முடிவு பண்ணோம். ஸோ நம்ம இந்த ரேஞ்சுக்குள்ளே இப்போ 25,040 இருக்கா, சாரி 25,500 வரைக்கும் நம்ம வந்து மேபி பை எதிர்பார்க்கலாம். ஆனால் வந்து கன்ஃபார்மாக பை ஆகும்னு தெரியாது. மேபி எதிர்பார்க்கலாம். ஏன் அப்படின்னா 1 ஹவரில் நமக்கு வந்து ஒரு நல்ல வந்து பிரேக் அவுட் ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்கு. ஸோ அதனால் சரி, ஓகே. அடுத்து வந்து வேறு என்ன மார்க் பண்ணலாம் அப்படின்னா, இப்போ வந்து நம்ம ப்ரைஸ் வந்து ஆல்ரெடி இங்கே வந்து பை பண்ணியிருக்கணும். ப்ரைஸ் வந்து இது வரைக்கும் மேலே போயிடுச்சு. இங்கே பை பண்ணியிருந்துருக்கணும். ப்ரைஸ் இது வரைக்கும் மேலே போயிடுச்சு. ஸோ வந்து இதோட டார்கெட் எங்கே அப்படின்னா அடுத்தது 1 ஹவரில் அடுத்து எங்கே லோ, இங்கே இடத்துல ஒரு நல்ல ஸ்ட்ராங்கான லோவர் ஹை இருக்குது. அடுத்து இது வரைக்கும் இது உடச்சி போனால் இங்கே போகலாம். ஓகேவா? இது வரைக்கும் போகலாம் ப்ரைஸ். ஆமாம், இப்போ நம்ம வந்து எதிர்பார்க்கக்கூடியது ப்ரைஸ் இது வரைக்கும் ரீச் ஆகலாம். அப்படி இல்லைனா இது வரைக்கும் ரீச் ஆகலாம். இதுக்கு மேலே உடச்சிட்டு இப்போ இங்கே வந்துட்டு என்ன பண்ணணும், திரும்ப ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டிட்டு சப்போஸ் மேலே போகிற மாதிரி இருந்தால் இப்படி திரும்ப போகிற மாதிரி காட்டிட்டு திரும்ப என்ன பண்ணணும், இப்படி லைட்டாக இது வரைக்கும் போகும். இங்கே வரைக்கும் போயிட்டு ப்ரைஸ் வந்து ரிஜெக்ட் ஆகி வரத்துக்கு வாய்ப்பு அதிகமாக இருக்குது. அப்படி இல்லை அப்படின்னா நல்லா ஸ்ட்ராங்காக இருந்ததுன்னா திரும்ப இதை உடச்சிது அப்படின்னா நம்ம என்ன பை ஆகுதுன்னு எதிர்பார்க்கலாம். இந்த மூமெண்ட்டுமே வந்து கிட்டத்தட்ட ஒரு சின்ன பை மூமெண்ட் தான். பட் வந்து ஓவராலாக அது வந்து இன்னும் வந்து செல்லில் தான் இருக்குது. அதை புரிஞ்சுக்கணும். ஓகேவா? அடுத்து வந்து 15 மினிட்ஸ் பார்ப்போம். 15 மினிட்ஸில் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்தோம் அப்படின்னா 15 மினிட்ஸில் வந்து இது வந்து ஒரு ஸ்ட்ராங்கான லோவர் ஹை வந்து ஃபார்ம் ஆகிருக்கீங்க. ஸோ இந்த ஜோனுக்கு வந்து ப்ரைஸ் வந்துருச்சு. கிட்டத்தட்ட இங்கே இருக்க லிக்விடிட்டி எடுத்துருச்சு. ஸோ ப்ரைஸ் வந்து இப்போதைக்கு ஒரு சின்ன செல் எதிர்பார்க்கலாம் நம்ம. ஏன்னா இங்கே ஓரளவுக்கு அந்த டார்கெட் வந்து ரீச் ஆகிடுச்சு. ஸோ சின்ன செல் எதிர்பார்க்கலாம். வந்துட்டு இது இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இதில் வந்து வருதுன்னு வச்சுங்க, செல்லு வரும்னு நம்ம கன்ஃபார்ம் பண்ணிட்டோம். செல்லு வந்துட்டு எந்த இடத்துல திரும்பணும் கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கு பார்த்தீங்கன்னா இங்கே நல்லா பார்த்தீங்கன்னா இந்த 2 இடத்துல வந்து ஒரு இன்ஸ்டியூஷன் கேண்டல் மாதிரி ஃபார்ம் ஆயிருக்கு. ஸோ வந்து இது வந்து காலினா ஃபேர் வேல்யூ கேப்னு சொல்லுவாங்க. அதாவது ஒரு பையரும் செல்லரும் ஈக்குவலாக ஆக்டிவாக இருந்தால் மட்டும்தான் அந்த இது நார்மல் மூவ்மெண்ட்டு. இந்த மாதிரி பை மட்டுமே இல்லை செல் மட்டுமே இருந்ததுன்னா அது இன்ஸ்டியூஷன் மூவ்மெண்ட்னு சொல்லுவாங்க. ஸோ எப்போல்லாம் இது மாதிரி ஃபார்ம் ஆகுதோ அப்போல்லாம் வந்து திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து என்ன பண்ணணும், இந்த இடத்துக்கிட்ட ஒரு இங்கே வந்துட்டு திரும்ப ஒரு சின்ன இங்கே இருக்க ஆர்டர்ஸ் எடுத்துகிட்டு ஒரு சின்ன மூவ்மெண்ட் மேலே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் மேபி டிசைட் பண்ணி கீழேயும் வரலாம், இல்லை பொறுமையாக கீழே வந்துட்டு திரும்ப மேலேயும் போகலாம்.
பட் இப்போ இங்கேருந்து வந்ததுன்னா ப்ரைஸ் வந்து எந்த இடத்துல வந்து திரும்பும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியணும். இந்த இடத்துக்கிட்ட வந்துட்டு இப்படி ப்ரைஸ் வந்ததுன்னா இங்கே வந்துட்டு ஒரு சின்ன ரிஜெக்ஷன் காட்டும். அடுத்து இங்கே இருக்க மூவ்மெண்ட்டை பொறுத்து பையர் செல்லர் என்ட்ராக பொறுத்து மேபி இங்கேயும் வரலாம் ஆர் இங்கேயும் கொண்டு போகலாம். ஸோ நமக்கு இதில் புரிய வேண்டியது என்ன அப்படின்னா ப்ரைஸ் வந்து மேலே போனால் எது வரைக்கும் போகும், சப்போஸ் இந்த இடத்துக்கிட்டேருந்து கீழே வந்தால் எது வரைக்கும் வரும் அப்படின்றது நமக்கு தெரியணும். ஸோ இது வரைக்கும் போகலாம், இது வரைக்கும் போனாலும் பை ட்ரெண்டு தான். இதை உடச்சிருச்சுன்னா மேபி ரிஜெக்ஷன் காட்டிட்டு மேபி பை ட்ரெண்டாகவும் மாறலாம், இல்லை செல் ட்ரெண்டாகவும் மாறலாம். சப்போஸ் இப்போ வந்து ப்ரைஸ் வந்து இந்த லெவலில் உடச்சிருச்சு அப்படின்னா இன்னும் வந்து இந்த செல் ட்ரெண்டை கண்டினியூ பண்ணி அப்படியே போகுதுன்னு அர்த்தம். திரும்ப கீழே போயிட்டு திரும்ப மேலே வந்து இப்படி கீழே திரும்ப ஒரு ட்ரெண்டை வந்து புது ட்ரெண்டை ஸ்டார்ட் ஆகும். இந்த ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டை வந்து உடச்சிருச்சு அப்படின்னா ப்ரைஸ் வந்து அடுத்து ஒரு நல்ல ஃபால் வந்து எதிர்பார்க்கலாம். அப்படியே பொறுமையாக அப்படி கீழே இறங்கிட்டே போகும். சரியா? அது எங்கே ஃபார்ம் ஆகும்னா அடுத்த ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஹையர் லோ இருக்கிற இடம் வரைக்கும் கீழே போகும். இப்போ இந்த இடத்த உடச்சிருச்சு அப்படின்னா அடுத்த 4 ஹவரில் வந்து இது வரைக்கும் போகலாம். ப்ரைஸ் வந்து ஒரு 23,000 24,000 இருக்குது. இப்போ இதை உடச்சிருச்சு கீழே வந்துருச்சு அப்படின்னா திரும்ப ஒரு ரிஜெக்ஷன் காட்டிட்டு திரும்ப கொடுத்துட்டு இப்படி பொறுமையாக 23,000 22,500 வரைக்கும் ப்ரைஸ் வந்து வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது உடனே நடக்குமானா இது உடனே நடக்காது. மார்க்கெட்டோட மூவ்மெண்ட்டை பொறுத்து ஒரு வாரம் 2 வாரம் எடுக்கலாம். இல்லை சப்போஸ் இது நல்லா ஸ்ட்ராங்கான சப்போர்ட்டாக இருக்குது, இதை உடைக்காமல் அப்படியே மேலே போச்சு திரும்ப இங்கே கீழே வந்துட்டு திரும்ப ஒரு சப்போர்ட் கொடுத்து இப்படி பொறுமையாக மேலே எழுந்திரிச்சு திரும்ப ஒரு புது சைக்கிள் ஃபார்ம் பண்ணுறதுக்கும் போகலாம். இது வேணால் நடக்கலாம். ஸோ பார்த்து ட்ரேட் பண்ணுங்கள். ஓகேயா? ஸோ நம்ம வந்து அடுத்த ஒரு என்ன சொல்கிறது, ஒரு எல்லாமும் தெரியலனா அடுத்து அட்லீஸ்ட் ஒரு 2 மூவ் இல்லை 3 மூவ் என்ன நடக்க போகுது. சப்போஸ் வந்து நான் எப்போதுமே சொல்லுவேன், ஒரு ட்ரெண்ட் எடுக்கிறீங்க, ஒரு ட்ரேட் இந்த இடத்துக்கிட்ட எடுக்கிறீங்கன்னா இது எது வரைக்கும் போகலான்னு தெரியணும். சப்போஸ் இது ராங்காக போனால் எது வரைக்கும் நம்ம வெளியாகலாம், எங்கே எஸ்எல் வெளியாகணும்னு தெரியணும், எங்கே எஸ்எல் எடுக்கணும், எங்கே ப்ராஃபிட் எடுக்கணும் அப்படின்றது நமக்கு நல்லா தெரியணும். அப்படி சைட்வேஸாக இருந்ததுன்னா மேபி என்ன நடக்கலாம், ஒன்று இது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் பைக்கு, இல்லை இது வரைக்கும் இது வந்து பை, இதை உடச்சிட்டு கீழே போச்சுன்னா செல்லு, அதே போல் இங்கே போச்சுன்னா கண்டிப்பாக ஒரு ரிஜெக்ஷன் காட்டும். இதை உடச்சிட்டு மேலே போனால் தான் நமக்கு பை. ஓகேவா? இந்த கிளியர் வந்து நமக்கு கிடைக்கணும். ப்ரைஸ் வந்து இப்போ நம்ம ஒரு இங்கே என்ட்ரி எடுத்துட்டோம் அப்படின்னா இது எங்கே வந்து போனால் இதுக்கு மேலே போனால் நம்ம வந்து வெளியாகணுன்ற எஸ்எல்லை கரெக்டாக ஃபிக்ஸ் பண்ணிடணும். ஃபஸ்ட்டு விஷயம். இப்போ நம்ம இங்கே என்ட்ரு ஆகிட்டோம், மார்க்கெட் நம்ம எதுக்கு நமக்கு ஃபேவராக போயிட்டுருக்கு அப்படின்னா எந்த இடத்துக்கிட்ட நம்ம வெளியாகணும் அப்படின்றது நமக்கு தெரியணும். எங்கே என்ட்ரு ஆகணும், எங்கே எக்ஸிட் ஆகணும், எங்கே டேக் ப்ராஃபிட் எடுக்கணும், இந்த 3 விஷயம் கன்ஃபார்மாக நமக்கு தெரியணும். இந்த 3 விஷயம் தெரியலனா ஒரு ட்ரேடில் இறங்கக்கூடியது. இந்த 3 விஷயமும் கன்ஃபார்மாக தெரியல அப்படின்னா ஒரு ட்ரேடில் இறங்கவே கூடாது. ஸோ அப்படி வந்து இப்போ வந்து பயிற்சி திரும்ப வந்து நம்ம இங்கே இது வரைக்கும் போகலான்னு வெயிட் பண்ணிட்டு இருக்கோம்னு வச்சுங்க. இப்போ இந்த இடத்துக்கிட்டே திரும்ப ப்ரைஸ் திரும்புது அப்படின்னா அடுத்து என்ன நடக்க போகுது அப்படின்னு தெரியணும். ஏன் திரும்புதுன்னு பார்த்தோம்னா இங்கே ஏதாவது பெரிய மூவ்மெண்ட் இருக்கா, இங்கே ஏதாவது இன்ஸ்டியூஷன் கண்டில் இருக்கா அப்படின்னு பார்க்கணும். ஆமாம், இந்த இடத்துல இன்ஸ்டியூஷன் கண்டில் இருக்குது. ஸோ ப்ரைஸ் இங்கே வந்துட்டு இந்த இடத்துக்கிட்ட எடுத்துகிட்டு திரும்ப வந்து ஒரு மேபி மேலே போகலாம். இதை தாண்டி கீழே வந்து ப்ரைஸ் வந்து உடச்சிருச்சு அப்படின்னா நம்ம வந்து வெளியாயிடணும், நம்ம இந்த என்ட்ரியே வெளியாயிடணும். ஓகேவா? இந்த மாதிரி எல்லா விஷயமான நுணுக்கங்கள் எல்லாம் பார்த்துட்டு ட்ரேட் பண்ணிங்க அப்படின்னா தான் ஒரு பர்ஃபெக்டான என்ட்ரி எடுத்து நம்ம ப்ராஃபிட்டோட வெளியில் வர முடியும். இப்படி தான் வந்து ஒரு என்ட்ரியை வந்து பர்ஃபெக்டாக வந்து மார்க் பண்ணி என்ட்ரு ஆகுறது. அதே வந்து இப்போ வந்து உங்களுக்கு பை திரும்பிடுச்சு அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணிட்டீங்க அப்படின்னா சின்ன டைம் ஃப்ரேமில் போயிட்டு என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு பார்த்து ஒரு 15 மினிட்ஸ்லையோ இல்லை 5 மினிட்ஸ்லையோ போயிட்டு இந்த இடத்துட்ட என்ட்ரு ஆகணும். ஒன் ஹவரில் வந்து இப்போ நம்ம பிரேக் அவுட் ஆகிடுச்சுன்னு மார்க் பண்ணிட்டோம் அப்படின்னா அடுத்த ப்ரைஸ் இங்கே வர வரைக்கும் வெயிட் பண்ணி இந்த இடத்துக்கிட்ட வந்து இதை தாண்டி கீழே போகலன்னு கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு இந்த 15 மினிட்ஸ்லையோ இல்லை 5 மினிட்ஸில் போயிட்டு இந்த இடத்துக்கிட்ட நம்ம என்ட்ரி ஆகணும். இந்த 15 மினிட்ஸ் 5 மினிட்ஸை வந்து நம்ம என்ட்ரிக்காக யூஸ் பண்ணணும். ஓகேவா? நம்ம ஸ்டார்டிங் ஸ்டேஜில் வந்து 1 மினிட் வந்து யூஸ் பண்ணாதீங்க. 1 மினிட்டில் வந்து நீங்கள் ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் மோஸ்ட்லி வந்து 15 மினிட்ஸில் ஒரு நல்ல ட்ரேட் எடுக்கிறதுக்கு பார்த்தீங்கனாலே வந்து ஆவரேஜாக ஒரு நல்ல ப்ராஃபிட் எடுக்கலாம். ஏன்னா சம்டைம் வந்து 5 மினிட்ஸில் வந்து இது வந்து திரும்ப பிரேக் அவுட் பண்ணுற மாதிரி காட்டிட்டு இந்த விக்குமே வந்து ஒரு பிரேக் அவுட் மாதிரி காட்டும். ஸோ நீங்கள் அவசரப்பட்டு வெளியில் வந்துடுவீங்க, அப்புறம் திரும்ப ப்ரைஸ் மேலே போகும். ஸோ 15 மினிட்ஸ் வந்து ஓரளவுக்கு கொஞ்சம் தெளிவாக இருக்கும். இது மாதிரி பார்த்துட்டு ஒரு கேண்டில் கன்ஃபர்மேஷன் இங்கே பாருங்கள். இப்போ வந்து இந்த இடத்துல பை திரும்பும்போது நம்ம கன்ஃபார்ம் பண்ணியிருக்கோம், பை என்ட்ரி வெயிட் பண்ணிகிட்டு இருக்கோம். அழகாக வந்து ஒரு என்ன சொல்கிறது, ஒரு மார்னிங் ஸ்டார் மாதிரி மார்க் பண்ணியிருக்காங்க. ஒரு செல் ஆகிருக்கு, டோஜி கேண்டில் ஃபார்ம் ஆகிருக்கு, திரும்ப ஒரு பை வந்து புஷ் பண்ணியிருக்காங்க. ஸோ வந்து இது அழகான செட்டப். இது வந்து கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு இது மாதிரி கேண்டில் கன்ஃபர்மேஷன் எடுத்துகிட்டு ப்ளஸ் இங்கேயும் வந்து ப்ரைஸ் வந்து நல்ல ஒரு பின்பார் கொடுத்து இங்கேயே ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துச்சு பையை திரும்ப போகுதுன்னு சொல்லிட்டு. இங்கே பை திரும்ப போகுதுன்னு ஒரு கன்ஃபர்மேஷன் கொடுத்துருச்சு. திரும்ப வந்து ப்ரைஸ் வந்து இந்த இடத்துக்கிட்ட வந்து பார்த்தீங்கன்னா இதை உடைக்கல, இந்த இடத்துக்கு நேராக வரல. இது 2வது கன்ஃபர்மேஷனு. இங்கே ஒரு மார்னிங் ஸ்டார், இங்கே ஒரு செல்லு, இங்கே ஒரு டோஜி கண்டில், திரும்ப ஒரு மார்னிங் ஸ்டார். மூணாவது கன்ஃபர்மேஷனு.
4வது இது ஒரு பெரிய சப்போர்ட் லெவலு. ஸோ தைரியமாக நம்ம வந்து என்ட்ரி இங்கே எடுத்து இங்கே வரைக்கும் எஸ்எல்ல போட்டு இதுக்கு கீழே எஸ்எல்ல போட்டு நம்ம இந்த என்ட்ரியை ட்ரை பண்ணலாம். ஓகேவா? இது மாதிரி தான் வந்து சின்ன டைம் ஃப்ரேம் போயிட்டு அந்த எத்தனை கன்ஃபர்மேஷன் கிடைக்குதோ ஒரு 3 4 5 கன்ஃபர்மேஷன் கிடச்சிது அப்படின்னா அந்த ட்ரேடு வந்து ஒரு 100% நல்ல ட்ரேடு. அதில் நீங்கள் லாஸ் ஆனாலுமே பிரச்சனை கிடையாது. நீங்கள் தைரியமாக கண்ணை மூடிட்டு எடுக்கலாம். இந்த மாதிரி ஒரு 5 கன்ஃபர்மேஷன் கிடைக்கிற பட்சத்தில் அப்படி எடுத்து அடுத்து வந்து எங்கே டார்கெட் ஃபிக்ஸ் பண்ணணும் அப்படின்னா ஒரு 15 மினிட்ஸில் எங்கே வந்து ஒரு ஹையர் லோ இருக்குது அப்படின்னு பார்த்து இந்த இடத்துக்கிட்ட ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கணும். அடுத்து 2வது டார்கெட் மேலே போச்சுன்னா அடுத்து 2வது டார்கெட்டை செட் பண்ணணும். இப்படி தான் வந்து ஒரு ட்ரேடை வந்து கரெக்டாக பிளான் பண்ணி இன்ஸ்டியூஷன் கூட நம்ம எல்லா கன்ஃபர்மேஷனையும் வச்சு ஒரு ட்ரேட் வந்து அழகாக எடுக்கணுன்றதே இப்படி தான். சரி, ஓகே காய்ஸ். போன வீடியோவில் சப்ளை டிமாண்ட் சொன்னேன், ஒரு ஜோனை எப்படி மார்க் பண்ணணும்னு சொல்லிட்டேன். இப்போ வந்து ஒரு ஜோனில் போயிட்டு இன்ஸ்டியூஷன் கூட எப்படி ஒரு என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டேன். எப்படிலாம் நம்மளை மேனிப்புலேட் பண்ணுவாங்க, அதுலேருந்து எப்படி தப்பிக்கணும், எப்படி பொறுமையாக இருந்து என்ட்ரி எடுக்கணும்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லியிருக்கேன். பாருங்கள், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்தடுத்த வீடியோஸில் இன்னும் எப்படிலாம் வந்து ஒரு இன்னும் சின்ன சின்ன நுவான்சஸ் வந்து என்ன இருக்குதுன்னு சொல்லிட்டு உங்களுக்கு அப்படியே ட்ரேட் நம்ம அனலைசிஸ் பண்ணும்போதே நான் சொல்கிறேன். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். எல்லா வீடியோவும் திரும்ப திரும்ப புரிகிற மாதிரி பாருங்கள். நான் எல்லா வீடியோலையுமே திரும்ப திரும்ப ஒரே விஷயத்தை தான் சொல்லிகிட்டு இருக்கேன். என்னோடய வீடியோஸ் எல்லாம் பார்த்தீங்கனாலே புரியும் உங்களுக்கு. அதை எவ்வளோ வாட்டி உங்களுக்கு இது ரிமெம்பர் ஆகணும், ஓரளவுக்கு உங்களுக்கு வந்து ஃபெமிலியர் ஆகிற வரைக்கும் நல்லா பாருங்கள். அப்படி ஏதாவது டவுட் இருந்ததுன்னா கேளுங்க, நான் சொல்கிறேன். பார்ப்போம். எல்லாம் நல்லபடியாக ட்ரேட் பண்ணுங்கள். நீங்கள் சொந்தமாக ட்ரேட் பண்ணுங்கள். யாரையும் நம்பி காசு கொடுக்காதீங்க, சிக்னல் வாங்காதீங்க. கிட்டத்தட்ட எனக்கு வந்து இந்த இதை அடையிறதுக்கு கிட்டத்தட்ட 9 வருஷம் ஆயிருக்கு. இதை கஷ்டப்பட்டு நான் பெய்ட் கோர்ஸு, ஃப்ரீ கோர்ஸு, ப்ளஸ் புக்கு, பாட்காஸ்ட்டு, ஏகப்பட்ட விஷயங்கள், ஏகப்பட்ட லாஸ் எல்லாத்தையும் அடைஞ்சிட்டு நான் கடைசி வரைக்கும் நான் 9 வருஷம், நான் 7 வருஷம் ட்ரேட் பண்ணியிருக்கேன் ஆக்டிவாக. ஒரு வாட்டி கூட நான் யார்கிட்டையும் போய் சிக்னல் வாங்கினது கிடையாது. ப்ளஸ் வந்து நான் என்ன சொல்கிறது, காப்பி ட்ரேடிங்கோ சிக்னலோ பண்ணது கிடையாது. என்னோட சொந்தமாக இதுதான் பண்ணி தான் லாஸ் ஆகிருக்கணும். லாஸ் ஆனாலுமே என்னோடய அனுபவங்கள் வந்து இன்றைக்கி ஒன்று ஒன்றா கற்றுக்கிட்டு நான் இந்த இது அடைஞ்சிருக்கிறது, இந்த இவ்வளோ அடைஞ்சிருக்கிறதுக்கு ரீசன் வந்து பார்த்திங்கன்னா என்னோடய ஃபெயிலியர்ஸ் தான். அதை வந்து நான் இதுவாக பார்க்குறேன். நான் ஃபெயிலியர்ஸை வந்து வெறும் ஃபெயிலியர்ஸாக பார்க்கல, அது வந்து நல்ல ஒரு அனுபவத்தையும் நல்ல ஒரு தெளிவையும் கொடுத்துருக்கு. ஸோ வந்து இதை யூஸ் பண்ணிக்குவாங்க. யூஸ் பண்ணி கரெக்டாக நீங்கள் வந்து ஓனாக அனலைஸ் பண்ணி கொஞ்சம் ஒரு 6 மாதம் நீங்கள் தொடர்ந்து வந்து நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிங்க அப்படின்னா இது வந்து உங்களுக்கு ஒரு லைஃப் டைம் வந்து ஒரு ப்ரொஃபஷனலான இதுவாக எடுக்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா நீங்கள் கரெக்டாக ஹார்ட் ஒர்க் போட்டு பொறுமையாக வெயிட் பண்ணி என்ட்ரி எடுத்திங்கன்னா இது ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல ஒரு உங்களுக்கு ஒரு சப்போர்ட் பண்ணும். உங்களுக்கு ஒரு ஃபினான்ஷியல் ஃப்ரீடம் அடையிறதுக்கும் ஹெல்ப் பண்ணும். இன்னுமே இன்ட்ரெஸ்ட் இருக்குது அப்படின்ற பட்சத்தில் வெறும் பணத்தை மட்டும் ஃபோக்கஸ் பண்ணாமல் பணத்தை தாண்டி உங்கள் ப்ராசஸையும் ஃபோக்கஸ் பண்ணி நீங்கள் இதில் என்ட்ரானீங்க அப்படின்னா ஒரு நல்ல வந்து ஒரு லாங் டேர்மில் வந்து ஒரு நல்ல க்ரோத்தை வந்து இதில் அச்சீவ் பண்ண முடியும். எல்லாருக்கும் வாழ்த்துக்கள். பார்க்கலாம், நான் முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து வந்து எனக்கு என்னென்ன தெரியுதோ எல்லாத்தையும் நான் உங்களுக்கு சொல்ல ட்ரை பண்ணுறேன். உங்களுக்கு என்ன தெரியலன்னா இதில் ஏதாவது டவுட் இருந்தாலும் கேளுங்க, நான் முடிஞ்ச வரைக்கும் அதை விளக்க முயற்சிக்கிறேன். ஓகே கேஸ், எல்லோருக்கும் தேங்க்ஸ். பார்ப்போம். பாய்.